الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتيتم من ربا ليربو في أموال الناس فلا يربو عند الله وما آتيتم من زكاة تريدون وجه الله فأولئك هم المضعفون. قال النبي صلى الله عليه وسلم إذا كانت لك 100 درهم وحال عليها الحول ففيها 5 دراهم أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹினுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் ஃபுகஹாக்கள் ஷுஹதாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானா. வாழும் காலமெல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்தருள்வானாக. திருநெல்வேலி மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய ஒரு மிகப்பெரிய முயற்சியின் பின்னணியிலே ஜகாத் விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கான இந்த ஏற்பாட்டிலே எனக்கு முன்பாக ஜகாத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் ஜகாத்தினுடைய பலன்களை பற்றியும் ஹஸ்ரத் அவர்களும் அதற்கு முன்பாக இலியாஸ் ஹஸ்ரத் அவர்கள் பலரும் சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். சட்டங்களை பற்றி ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு அமலுக்கும் அதை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை படிப்பது கட்டாயம். தொழுகைக்காக தக்பீர் கட்ட போகிறோன்னு சொன்னால் எப்படி தொழணும் அப்படிங்கிறது தொழுகைக்கு முன்னாடியே படிக்கணும். ஹஜ்ஜுக்கு போகிறோன்னு சொன்னால் எப்படி ஹஜ்ஜு செய்யணும் அப்படிங்கிறத ஹஜ்ஜுக்கு முன்பாகவே அதற்குரிய ஏற்பாட்டு செய்யணும். அதனால தான் ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி சஹாபாக்களும் சரி குறிப்பாக ஹஜ்ஜை சொல்லுவார்கள். ஹஜ்ஜை கற்றுக்கொள்ளுங்கள், வாரிசுரிமையை கற்றுக்கொள்ளுங்கள், தலாக்கை படித்துக் கொள்ளுங்கள். தலாக்கையும் படிக்கணும். அதனால தான் எப்போ தலாக் கொடுக்கணும் எப்போ தலாக் கொடுக்கக்கூடாதுங்கிறது தெரியும். அப்போ எல்லாவற்றையும் படிப்பது கட்டாயம். அதே போன்று தான் ஜக்காத்தையும் படிப்பது கட்டாயம். ஜக்காத் எப்படி கொடுக்கணும்? பொதுவாக நம்ம பஸ் ஸ்டாண்டில் போனோம், வீட்டு வாசலில் வந்தாங்க, ஹோட்டலில் சாப்பிட போனால் அங்கே வாசலில் கொஞ்சம் பேர் நிற்பாங்க, பள்ளிவாசலுக்கு போனால் அங்கே கொஞ்சம் பேர் நிற்பாங்க, ஏடிஎம் வாசல்லையும் நிற்பாங்க. எல்லாம் எடுத்துகிட்டு வர்றதை கொஞ்சம் எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போங்க அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் நிற்பாங்க. வாங்கிறதுக்கு ஒரு பெருங்கூட்டம் இருக்குது. இன்னும் பெருங்கூட்டம் இருக்குதுங்கிறதுக்கு மத்தியில் அதில் ஒரு பெருங்கூட்டம் அதை தொழிலாகவும் நடத்துது. பிச்சை தொழில் அப்படிங்கிறது இன்றைக்கி பரவலாக கையில் ஒரு கட்டை போட்டு நிற்க வேண்டியது, ஏதாவது கொடுங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், ஒன்றும் இருக்காது, சும்மா கட்டியிருப்பாங்க. அதனால் பாத்திரம் அறிந்து பிச்சை இடணும். சில இடங்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பஸ்ஸில் கொண்டு போய் ஒரு கூட்டத்தை இறக்கி விடுறாங்க. காலையில் இறக்கி விட்டுட்டு போயிடுவாங்க, சாயங்காலம் வந்து திரும்ப பஸ்ஸில் ஏற்றிட்டு போவாங்க. எதுக்காக வேண்டி ஊர் முழுக்க சுற்றி பிச்சை எடுக்கணும். பிச்சை எடுத்து அவங்க கொண்டு வர்ற பணத்தை யார் கொண்டு வந்து அது ஒரு கம்பெனி அவங்க எடுத்துக்கிடுவாங்க. எடுத்துட்டு பிச்சை எடுத்தவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கொஞ்சம் கொடுத்துருவாங்க. இன்னைக்கு அப்படியெல்லாம் நடக்கின்ற காலம் இது, ஏமாற்றுகிற காலம். அதனால் ஜக்காத்து தர்மத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும், யார் அஹக்கானவர்கள், யார் மிகவும் உரித்தானவர்கள். இஷ்டத்துக்கு நம்ம கேட்குறவங்க கையில தான் கொடுத்துட்டு போனால் டீ இல்லைங்க, டீ கொடுக்க காசு கொடுங்க, டீயை வாங்கி கொடுக்கலாமே தவிர காசை கொடுத்துட்டு போகக்கூடாது. ஏன்னா அவன் அந்த காசை வாங்கி டீ குடிக்க மாட்டான். அவன் இப்படியே 10 பேர்கிட்ட வாங்கி எங்கே போய் நிற்பான்னு டாஸ்மாகில் போய் நிற்பான். இப்படித்தான் பரவலாக நடக்குது. அதனால் எங்கே கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும் என்பதை புரிந்து தெரிந்து கொடுக்கும் பொழுது நம்முடைய கடமையும் நிறைவேறும். அதே போன்று அந்த கடமையின் மூலமாக என்ன பலன் கிடைக்க வேண்டுமோ அதுவும் கிடைக்கும். ஜக்காத்தை பொறுத்தவரையிலும் மார்க்கம் எல்லா பொருளிலும் ஜக்காத்து கொடுக்கணும் கட்டாயமாக இல்லை. சில குறிப்பிட்ட பொருட்களில் மட்டும்தான் ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறது. ஒன்று தங்கம், அடுத்ததாக வெள்ளி, மூன்றாவதாக வியாபார பொருட்கள்.
இந்த 3 தான் ஜக்காத்துடைய வட்டத்தில் வரும். அடுத்திருப்பது கால்நடைகள். பொதுவாக நடைமுறையில் இல்லை, இன்னைக்கு பெரும்பாலும் கால்நடைகள் அது இல்லை. உசுர் ஒன்று இருக்கிறது, அது விளைச்சலுக்கு கொடுக்க வேண்டியது. தங்கம், வெள்ளி வியாபார பொருட்கள் பிரதானமானது. தங்கம் வெள்ளியோடு சேர்ந்தது தான் நம்முடைய கரன்சி, பணம். இவற்றில்தான் ஜக்காத்து கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர மற்ற பொருட்களிலே, நாம் உபயோகப்படுத்த பொருட்களிலே ஜக்காத் கட்டாயம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், ஒரு அடியானுக்கு அவருடைய ஃபீ ஃபரஸிஹி வ அப்திஹி, அவருடைய வாகனம் குதிரையிலே சதக்கா கிடையாது. அவர் வைத்திருக்கிற வாகனத்துக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டிய தேவையில்லை. தன்னுடைய வேலையால் வைத்திருக்கிறார் அடிமை, அதற்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இதுவெல்லாம் தன்னுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக பயன்படக்கூடிய, தான் குடியிருக்கிற வீடுகளுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு வாகனத்துக்கு பதிலாக 2 வாகனம் வச்சிருக்கிறாரு தேவைக்காக, ஜக்காத்து அதனுடைய கிரயத்துக்கும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஜக்காத்து கொடுப்பதன் மிக எளிமையாக ஆக்கியிருக்குது. எந்த காரணமும் கொண்டும் இதில் ஓட்டையை தேடக்கூடாது. குறைச்சிக்கிறதுக்கு, கொடுக்காமல் இருக்கிறதுக்கு வழி தேடுறதை விட்டும் நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த குறிப்பிட்ட சில பொருட்களில் தான் ஜக்காத் கடமை. அதற்கான சில நிபந்தனைகளும் இருக்குது. எந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் ஜக்காத்து கொடுக்கணும்? முதலாவதாக, ஜக்காத்து யாரின் மீது கடமை என்றால் அல் முஸ்லிம் அல் ஆக்கில் அல் பாலிக், முஸ்லீமாக இருக்கணும். முஸ்லீமுக்கு தான் ஜக்காத்து. நமக்கு எது தெரியும், எல்லாருக்குமே காப்பிற்கு கடமை அல்ல. அதே போன்று அவர் புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும், வயதுக்கு வந்தவராக இருக்க வேண்டும். ஹனஃபி மதுஹபின்படி. ஷாஃபி மதுஹபிலே சிறு பிள்ளைகளுடைய சொத்துக்களிலும் ஜக்காத் கொடுக்க வேண்டும். இப்படி ஜக்காத் கொடுப்பது யாருக்கு கடமை? இது முதலாவது பாயிண்ட். முஸ்லீமாக இருக்கணும், அவர் புத்தி சுவாதீனம் உள்ளவராக, வயதுக்கு வந்தவராக இருக்க வேண்டும். ஹனஃபி மதுஹபின்படி வயதிற்கு வராத சின்ன பிள்ளைகளுக்கு நகை இருக்குது, சொத்து இருக்குது, அதாவது பணம் இருக்குது, வெள்ளி இருக்குதுண்டா அதில் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. அடுத்ததாக, அந்த நகையோ வெள்ளியோ தங்கமோ பணமோ எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையும் இருக்குது. எவ்வளவு இருந்தாலும் கொடுக்கணும் மார்க்கம் கட்டாயப்படுத்தலை, சிரமப்படுத்தவும் விரும்பலை. அதில் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க 2% தான் இது அளவு. ஆனால் அதில் எவ்வளவு இருந்தால் கொடுக்கணும்? எந்த ஒரு 1000 ரூபா இருக்குது, அதுலேயும் நான் 2% கொடுக்கணும் கட்டாயப்படுத்தலை மார்க்கம். நான் அன்றாட ஒரு மாதம் ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறேன், அதிலிருந்து 2% கொடுக்கணும் அப்படின்னு மார்க்கம் கட்டாயப்படுத்தலை. அவர் தன் சேகரித்து கொடுத்தார் என்றால் அது நன்மைக்குரிய காரியம் என்பது வேறு விஷயம். ஆனால் மார்க்கம் நம் மீது திணிக்கவில்லை, நீயும் கொடுக்கணும் திணிக்கல. அதற்கு ஒரு அளவு. தங்கம் என்று எடுத்துக்கொண்டால், தங்கம் மட்டுமே இருந்தால் 87.5 கிராம் தங்கம் நகையாகவோ, ஹனஃபி மதுஹபின்படி நகையாகவோ அல்லது தங்கமாகவோ இருந்தால் 87.5 கிராம். ஷாஃபி மதுஹபில் அணியக்கூடிய நகைக்கு ஜக்காத் இல்லைன்னு இருக்குது. இதில் ஒரு விஷயத்தை விளங்கணும். நாம் எந்த மதுஹபை சார்ந்தவர்களாக இருக்கிறோமோ அந்த மதுஹபின்படி முழுமையாக அமல் செய்யும். ஏண்டா சில சமயங்களில் அதுலேயும் சில சலுகைகள் இருக்கும், இதுலேயும் சில சலுகைகள் இருக்கும். சலுகைகளை மட்டுமே தேடி எடுக்கக்கூடாது. நம்ம ஷாஃபி மதுஹபை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு 5 லட்ச ரூபா கடன் இருந்தாலும் கடனை கழிக்கக்கூடாது, ஜக்காத்து கொடுத்தா. எனக்கு 5 லட்ச ரூபா கடன் இருக்குது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கருத்துப்படி, அண்ணா எனக்கு இருக்கக்கூடிய உதாரணம் 20 லட்ச ரூபா என்கிட்ட இருக்குது, ஜக்காத்து கொடுக்க வேண்டியது, நான் 5 லட்ச ரூபா கடன் இருக்குது, கழிச்சுக்கலாமான்னு கேட்டால் ஷாஃபி மதுஹபின்படி கழிக்கக்கூடாது. 20 லட்சத்துக்கும் ஜக்காத்து கொடுக்கும். ஒன்று கடனை கொடுத்துரு ஜக்காத்து கொடுக்க முன்னாடி. ஜக்காத்து கொடுக்குற அந்த டேட்டில் நீ கடனை கொடுக்கலன்னு சொன்னால் உன் கையில் இருக்கிற அவ்வளோ பணத்துக்கும் ஜக்காத்து கொடுக்கும். ஆனால் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கருத்துப்படி 5 லட்சத்தை கழிச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம ஹனஃபி மதுஹப் எடுத்துக்கலாம் அப்படின்றது வரக்கூடாது. ஷாஃபி மதுஹபில் நகைக்கு அணியக்கூடிய நகைக்கு ஜக்காத்து இல்லை, ஹனஃபி மதுஹபில் அணியக்கூடிய நகைக்கும் ஜக்காத்து இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஏதாவது மதுஹபை பின்பற்றும் போது தான் நமக்கு அல்லாஹ் தஆலா அதில் பரக்கத்தையும் ஹிதாயத்தையும் வைத்திருக்கிறார். அது முழுமையாக எடுத்துக்கொள்ளணும். அதனால் தங்கம் என்கிற பொழுது 87.5 கிராம் தங்கம் மட்டுமே இருந்தால். அதே போன்று ஒருத்தர் இடத்துல வெள்ளி மட்டுமே இருக்குதுன்னு சொன்னால் 612.5 கிராம் வெள்ளி, 606.12 612.5 கிராம் வெள்ளி அளவுக்கு வெள்ளி இருந்தால் அவருக்கும் ஜக்காத் கடமையாகும். என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், இதா கானத் லக மிஅத்தா திர்ஹமின்
உங்களிடத்தில் 200 திர்ஹம் இருந்து வஹால அலைஹல் ஹவுலு ஒரு வருடம் சுற்றி வருமேயானால் ஃபீஹா 5 தராஹிம், அதில் 5 திர்ஹம் கொடுங்க. 200 திர்ஹம் என்பதற்கான இன்றைய கணக்கின்படி 612.5 கிராம். 200 திர்ஹம் வெள்ளி என்பது 612.5 கிராம். அந்த அளவுக்கு வெள்ளி மட்டுமே இருக்குது, தங்கமும் இல்லை பணமும் இல்லைன்னு சொன்னால் 612.5 கிராம் வருகிற வரைக்கும் ஜக்காத் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. வெள்ளியும் இல்லை பணமும் இல்லை, பெண்கள் இருக்கிறாங்க, காலில் கிடக்கிற கொலுசை கடத்தி கூட யார்கிட்டயே கொடுத்துடலாம். வெள்ளியே இல்லை, வெறும் தங்கம் மட்டும்தான் வச்சுருக்கிறாங்க, பணமும் இல்லை அவங்கள்ட்ட, வெள்ளியும் இல்லை. இப்போ 87.5 கிராம் தங்கம் வருகிற வரையிலும் அவங்களும் ஜக்காத் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. எப்போ 87.5 கிராம் வருகிறதோ, ஏறத்தாழ 11 பவுனை இட்டுகிறதோ, அப்போ தான் ஜக்காத்து கடமையாகும். இல்லை பணமும் வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த 612.5 கிராம் வெள்ளியை அளவுகோலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ தங்கத்துக்கு விலை போட்டிங்கன்னா இப்போ இருக்கிற தங்க விலை உச்சத்துக்கு போயிடுச்சு. ஒரு நேரத்தில் 5000 இருக்கும் பொழுதே பெருசாக எவ்வளோ விலை கூடிடுச்சுன்னு சொன்னோம். ஒவ்வொரு காலம் இன்னும் கூடும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நாட்டம் எப்படின்னு தெரியாது, இன்னும் கூடும். அப்பவும் சொல்லுவோம் இப்படி போயிடுச்சு. தங்கத்தினுடைய வரலாறை பார்க்கும் பொழுது கூடினது குறைஞ்சதாக பார்க்கல, குறையும். 2000 ரூபா கூடினா 500 ரூபா குறையும், அப்படித்தான் குறையுமே தவிர 2000 ரூபா கூடி 3000 ரூபா குறைஞ்சதாக சரித்திரத்தை பார்க்க முடியாது. தங்க விலை கூடிக்கொண்டே தான் இருக்கும். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக ஜனவரி 29 ஆக உச்சத்தில் இருந்துச்சு 16,000 கிராம். வெள்ளியுடைய விலை ஜனவரி 29 425 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 425 ரூபாயில் இருந்துச்சு, ஆக உச்சத்தில் இருந்துச்சு. இந்த ஒரு வாரம் 10 நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்திருக்குது 14,000க்கு. அது ரொம்ப இறங்கல, 14,000 வந்து நிற்குது, 14,200. அதே போன்று வெள்ளியும் 280 என்கிற நிலைக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம ஜக்காத்து எந்த தேதியில் கொடுக்குறோமோ அந்த தேதியில் அப்டேட் பார்த்துக்கொள்ளணும். இன்றைக்கி வெள்ளியுடைய ரேட் என்ன, இன்றைக்கி ஒரு ரேட் இருக்கலாம், அடுத்த வாரம் இதோட வேகமாக கூடியிருக்கலாம் அல்லது குறைஞ்சும் இருக்கலாம். அப்போ 612.5 கிராம் வெள்ளி அளவுக்கு நம்மிடத்தில் பணம் இருந்தால் அங்கேயும் ஜக்காத் கொடுப்பது கட்டாயமாகும். இப்போ தங்கம் வெள்ளி அதே போன்று வியாபார பொருட்கள் இருக்குமேயானால் நம்ம விற்பனைக்காக வாங்கி வச்சிருக்கிறோன்னு சொன்னால் வியாபார பொருளிலும் இந்த 612.5 கிராம் தங்கம் வெள்ளி அளவுக்கு வியாபார பொருட்கள் இருந்தால், பணமாக இருந்தால், இதிலெல்லாம் ஜக்காத்து கட்டாயமாகும். இதற்கு பேர் சொல்லுவோம் அந்நிசாப், குறிப்பிட்ட வரம்பு. எவ்வளவு இருந்தாலும் ஜக்காத்து கடமையாகும். இதைவிட கம்மியாக இருக்குதுன்னு சொன்னால் ஜக்காத்து கட்டாயம். இரண்டாவதாக இந்த இருக்கக்கூடிய ஒன்று இருக்குதே அது நமக்கு முழுமையாக சொந்தமாக இருக்கணும். புக்கஹாக்கள் அதுக்கு சொல்லுவாங்க மில்கு தாம், முழுமையாக நமக்கு சொந்தமாக இருக்கணும். நமக்கு சொந்தமாக இருக்கணுங்கிறதுல என்ன, உதாரணமாக நம்முடைய பணம் ஒன்று நம்ம பாக்கெட்டில் இருக்கலாம், அல்லது நம்முடைய பீரோவில் இருக்கலாம், அல்லது பேங்கில் இருக்கலாம், கரண்ட் அக்கௌண்ட்லேயும் இருக்கலாம், சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயும் இருக்கலாம், எப்படி வேணாலும் போட்டு வச்சுருக்கலாம் நம்முடைய பணத்தை. அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்கலாம், அல்லது எல்ஐசி பாலிசி எடுத்திருக்கலாம். நான் இதுவெல்லாம் கூடும் என்று சொல்ல வரல. எல்ஐசி பாலிசி எடுக்கிறது மார்க்க ரீதியாக அது கூடாத ஒன்று. அப்படி ஒரு கால் நம்ம பாலிசி எடுத்து வச்சுருப்போம், பிரீமியம் கட்டி கொண்டு வர்றோம். இப்போ இதை ஜக்காத்து கணக்கு பார்க்கும் பொழுது இதுவெல்லாம் நமக்கு சொந்தமான பணம் தான், இதிலேயும் ஜக்காத்து கடமையாகும். நம்ம கரண்ட் அக்கௌண்ட் ஆகட்டும், அது மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆகட்டும், ஃபிக்ஸட் டெபாசிட் ஆகட்டும், அல்லது நம்முடைய பணத்தை பிரீமியம் பாலிசி எடுத்திருக்கிறோம். இதே சமயத்தில் குட்ஸ் இன்சூரன்ஸ் இருக்குது, வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் எடுத்திருப்போம், ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, மெடிக்கல் இன்சூரன்ஸ், இதிலையும் நம்ம பணம் கட்டியிருப்போம். இதில் என்ன பணம் கட்டியிருக்கிறோமோ அதுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. ஏனென்றால் இந்த பணம் நமக்கு திரும்பி வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. வாகனத்துக்காக நம்ம இன்சூரன்ஸ் போடுறோமே அந்த பணம் நமக்கு கட்டாயம் திரும்பி வராது. ஹெல்த் இன்சூரன்ஸ்லேயும் திரும்பி வராது. குட்ஸ் இன்சூரன்ஸுடைய பணம் நமக்கு திரும்பி வராது. ஆனால் எல்ஐசி கண்டிப்பாக திரும்பி வரும். அப்படி திரும்பி வரக்கூடிய நிலையில் இருப்பதனால அந்த பணமும் நமக்கு சொந்தமான பணம் தான். அந்த பணத்திலையும் ஜக்காத்து கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம சேமித்து வச்சுருக்கிறோம் பணத்தை, எதுக்காக? ஹஜ்ஜுக்கு போகிறதுக்காக சேர்த்து வச்சுருக்கிறோம், பிள்ளைகளுடைய நிக்காஹுக்காக சேர்த்து வச்சுருக்கிறோம், அதே மாதிரி வீடு கட்டுறதுக்காக சேர்த்து வச்சுருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருப்போம். ஆனால் சேமித்து வைத்து இருக்கிறோம். இதுவெல்லாம் வேறொன்றுக்காக, இது ஜக்காத்துக்காக இல்லைன்னு முடிவெடுக்கக்கூடாது. இதெல்லாம் ஹஜ்ஜுக்கு இந்த பணம் இதுக்கு இது கல்யாணத்துக்கு, இந்த பணம் வீடு கட்டுறதுக்கு அப்படின்னா ஒரு பணமும் இருக்காது. இந்த பணம் என் சாப்பாட்டுக்கு அப்படின்னு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரித்து போட்டுன்னு வைங்க, அப்போ ஜக்காத்து கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இருக்காது.
அதனால் இதையெல்லாம் ஜக்காத்தில் சேர்க்காமல் கழித்து விட்டுறக்கூடாது. நாம் ஹஜ்ஜுக்காக சேர்த்து வைத்திருந்தாலும் அந்த பணத்திலும் ஜக்காத் கொடுக்க வேண்டும். வீடு கட்டுவதற்காக, பிள்ளைகளுடைய நிக்காகுக்காக சேமித்து வைத்திருக்கிற பணம் 2.5% தான், எல்லாத்தையும் கொடுக்க சொல்லலை. இன்றைக்கி நம்ம ஹஜ்ஜுக்கு சேர்த்து வச்சிருக்கிற பணத்திலிருந்து 2.5% கொடுத்துட்டா இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷத்துக்குள்ள அது 10% வந்துடும். ஏன்னா மா நக்கசத் சதகத்தும் மிம்மால், சதகா செல்வத்தை ஒரு காலும் குறைக்காது. இது சத்தியமான விஷயம். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, அதன் மீது நமக்கு அழுத்தமான ஆழமான ஈமான் இருக்க வேண்டும். ஜக்காத்து கொடுக்கறதுனால நம்முடைய செல்வம் குறைஞ்சி போகவே போகாது. ஆனால் அதே சமயத்தில் நாம் ஹஜ்ஜுக்காக பணம் கட்டிட்டோம், இந்த வருஷத்துக்கு போகிறதுக்காக ஹஜ்ஜுக்கு பணம் கட்டிட்டோம், அதுக்கு கொடுக்கணுமான்ற தேவையில்லை, அது நம்ம கையை விட்டு போயிடுச்சு. இன்னும் எது கையில் இருக்குதோ அதுக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்குறோம். அதற்கு அடுத்ததாக பிஎஃப் இருக்குது, ப்ராவிடென்ட் ஃபண்டு. இதில் நமக்கு வரக்கூடிய பணம் தான், இதில் ஜக்காத்து கொடுக்க வேண்டி இருக்குமா என்றால், பிஎஃப்பில் 2 விதமான பிஎஃப் இருக்குது. கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று கம்பல்சரி, கட்டாயம். என் பணத்தை பிடிக்காதுன்னு சொன்னாலும் அவன் சம்பளத்திலேருந்து சேலரிலேருந்து பிடிப்பான். இது என்னுடைய இஷ்டமே கிடையாது, அவனாக பிடிச்சிக்குவான். ஆனால் பிறகு அந்த பணம் கட்டாயம் நம்ம கைக்கு வரும். ஆனால் என் கைக்கு அது வரவே இல்லை, நான் அவனுக்கு ஒப்புதல் கொடுக்கவும் இல்லை. அதனால் அது நம்முடைய பணமாக இன்னும் ஆகலை. வரத்தான் செய்யும் என்பதில் சந்தேகம் இல்லை. என் கைக்கு வரல, இந்த பணம் கைக்கு வந்து நான் கொடுக்கல. அதே மாதிரி நான் என் பணத்தை எடுத்துக்கன்னு சொல்லவும் இல்லை, அவனாக எடுத்துக்கொள்கிறான். கம்பல்சரியாக நிர்பந்தமாக எடுத்து வைத்திருக்கிற அந்த ப்ராவிடென்ட் ஃபண்டில் என்ன அமௌண்ட் சேர்ந்து இருக்குதோ அதுக்கெல்லாம் ஒவ்வொரு வருடமும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. ஆனால் நாம கோரிக்கை வைக்கிறோம், எனக்கு ஆக வேண்டி நீங்கள் பிஎஃப்பில் பணம் அக்கௌண்ட்டில் போடுங்க, எனக்கு தேவை இருக்குது அப்படின்ட்டு சில ப்ரைவேட் கம்பெனிகளில் நம்ம கோரிக்கை வச்சு செய்கிறாங்கன்னு சொன்னால் இது நம்முடைய இஷ்டத்தின் பேரில் நடக்குது, அதுக்கு ஜக்காத் கொடுக்கணும். இதில் 2க்கும் மார்க்க வல்லுநர்கள் வித்தியாசம் காட்டுவார்கள். முதலாவது நம்முடைய கைக்கு வரல, நம்முடைய இஷ்டமும் இல்லை. 2வதுல நம்ம கைக்கு வராவிட்டாலும் நாமளாக விரும்பி அதை செய்கிறோம், அதனால் இதில் ஜக்காத்து கொடுக்கணும், அதில் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இதுவெல்லாம் அல் மில்கு தாம், நமக்கு சொந்தமான ஒரு பொருள் என்கிற நிலைக்கு வரும். அதனால் இதில் எல்லாம் ஜக்காத்து கொடுக்கணும். இதில் தான் வரும் கடன். நமக்கு வரவேண்டிய கடனை கழித்து கொள்ளலாமா இல்லையா? வரவேண்டிய கடனை எக்காரணம் கொண்டும் கழிக்கக்கூடாது, அதுவும் நம்முடைய பணம் தான். ஒருத்தர் 50,000 ரூபா கடன் வாங்கியிருக்கார், நம்மள்கிட்ட இன்னும் தரலை. இப்போ நம்ம ஜக்காத்து கொடுக்குற அமௌண்ட்டில் இருந்து மொத்தத்தில் இருந்து 50,000 கழிக்கலாமான்னு கேட்டால் கழிக்கக்கூடாது, அதுக்கும் நம்ம ஜக்காத்து சேர்த்து கொடுக்கணும். நல்லது இப்போவே கொடுத்துடணும். ஒரு கால் கடன் வாங்கியிருக்காரு 3 லட்சம், எந்த 3 லட்சத்துக்கு 1 லட்சத்துக்கு எவ்வளோ ஜக்காத்து கொடுக்கணும்? 2,500 ரூபா கொடுக்கணும். 3 லட்சத்துக்கு 7,500 ரூபா கொடுக்கணும். அந்தளவுக்கு இப்போ எனக்கு வசதி இல்லை அப்படின்டா அவர் எப்போ திருப்பி கொடுப்பாரோ அப்போ கொடுத்துக்கலாம். ஆனால் கடந்த வருஷத்துக்கும் சேர்த்து கொடுக்கணும், கடந்த வருடத்திற்கும் சேர்த்து கொடுக்கணும். 3 வருஷமாக நம்ம கொடுக்காம விட்டுட்டோம்னு சொன்னால் கடனுக்கு 3 வருஷத்துக்கு பிறகு தான் கடன் வருதுன்னு சொன்னால் 3 வருஷத்துக்கும் சேர்த்து கொடுக்க வேண்டியது. இது வரவேண்டிய கடன், இதுவும் நமக்கு சேர்ந்தது தான். அதே மாதிரி அடமானமாக இருக்குது பொருள், ரஹனில் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஹனஃபி மதுஹபின்படி அடமானமாக இருக்கிற நகைக்கு ஜக்காத் தேவையில்லை. ஏன்னா அதுக்கு நம்ம முழுமையாக சொந்தமாக முடியாது. ஷாஃபி மதுஹபில் அதுக்கும் கொடுக்கத்தான் செய்யணும். ஹனஃபி மதுஹபின்படி மாலை மர்ஹூன் லா ஜக்காத்த ஃபி மாலத்தில் மர்ஹூன், ரஹனாக அடமானமாக வைக்கப்பட்ட ஒன்றில் ஜக்காத்து கிடையாது. நாம் கொடுக்க வேண்டிய கடன், நாம் யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருக்கிறோம், நம்ம கடன் கொடுக்க வேண்டிய, உதாரணம் 1 லட்ச ரூபா கடன் கொடுக்க வேண்டி இருக்குது. இப்போ நம்ம ஜக்காத்து கொடுக்கணும். ஜக்காத்து கொடுக்கும் பொழுது நாம் கொடுக்க வேண்டிய கடனை கழித்து கொள்ளலாமா? அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னோம், ஜக்காத்தை கழித்து கொள்ளலாம். ஆனால் இந்த ஜக்காத்தை கழித்து கொள்ளலாம், கடனை கழித்து கொள்ளலாம் அப்படிங்கிற மசாலா சட்டம் இருக்குது. இதை பொதுவாக எல்லா நிலையிலையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பரவலாக இன்றைக்கி பெரிய பெரிய அமௌண்ட் லோன் வாங்குறது இருக்குது, பெரிய லோன் அமௌண்ட் வீடு கட்டுறதுக்கு அல்லது பிஸ்னஸுக்கு கோடிக்கணக்கில் கூட சில பேர் லோன் வாங்கி வச்சுருப்பாங்க. இப்போ இவ்வளவு லோன் வாங்கி வச்சுருக்கும் பொழுது அவர் ஜக்காத்து கொடுக்கும் பொழுது என்னுடைய எல்லா கடனையும் கழித்து கொள்ளலான்னு சொன்னால் அவர் ஜக்காத்து கொடுக்குற தகுதிக்கு வரமாட்டாருங்கிறத விட ஜக்காத்து வாங்குகிற தகுதிக்கு வந்துடுவார். ஏன்னா அவ்வளவு கடன் இருக்குது. எல்லா பிஸ்னஸ் மேன்கள்டையும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு கடன் இருக்குது. பிஸ்னஸ் கோடியில் ஒரு சில கோடிகளில் செஞ்சால் பல கோடி கடன் இருக்குது. ஏன்னா எல்லா சரக்குகள் எடுக்கிறதும் கடனாகத்தான் இருக்குது, எல்லாமே கடனில் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். கடனை பூரா கழிச்சிடலாம்,
எந்த கடனை எல்லா கடனையும் கழிச்சிட்டா அப்போ அவர் என்ன செய்ய மாட்டார், ஜக்காத்து கொடுக்குற நிலையை விட்டும் தாண்டி ஜக்காத்து வாங்குகிற நிலைக்கு வந்துடுவார், நானே ஏழைன்னு சொல்லுவார். அப்போ இது மாதிரி இது வளர்ச்சிக்காக வாங்குகிற கடன், பிஸ்னஸுக்காக, வீடு கட்டுறதுக்காக அதிகப்படியான லோன். இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் மார்க்க வல்லுநர்கள், நீங்கள் அந்த வருடம் அந்த கிஸ்ட் அந்த வருடத்துக்கு எவ்வளவு கட்டணமோ அதை மட்டும் கழிச்சிக்கங்க. இன்ஸ்டால்மெண்ட்லாம் மாதிரி அந்த வருடம் உதாரணம் டியூ அந்த வருஷத்தினுடைய டியூவை மட்டும் கழிச்சிக்கங்க. 50,000 சொன்னால் அதை மட்டும் கழிச்சிக்கங்க, மொத்தமாக கழிக்காதீங்க. ஏதா இதுக்கு பேர் அத்தைனுல் முஅஜ்ஜல், தவணைக்கு உட்பட்ட கடன், உடனடியாக கொடுக்க வேண்டிய கடன் அல்ல. அப்போ தவணைக்கு உட்பட்ட கடனில் சட்ட வேறுபாடு இருக்குது. அதில் இந்த வருஷம் கொடுக்கக்கூடிய டியூவை மட்டும் கழிச்சிருங்க, மற்றதை கழிக்காமல் அப்படியே ஜக்காத்து கொடுங்க. இப்போ இது எல்லாமே அல் மில்கு தாம் அப்படிங்கிற பட்டியலில் வரும், நமக்கு சொந்தமானது, அதுக்கு நாம் ஜக்காத்து கொடுக்கணும். மூணாவதாக எப்போ கொடுக்கணும், அதுக்கு சொல்லுவாங்க ஹவுலானுல் ஹவுல். உடனே என் கையில் பணம் வந்துருச்சு, நகை வந்துருச்சு, வெள்ளி வந்துருச்சு, உடனடியாக இன்றைக்கே கொடுக்கணும் அப்படின்னு மார்க்கம் சொல்லலை. உடனடியாக கொடுக்கணும்னு சொல்லலாம். ஹதீஸில் தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஹால அலைகள் ஹவுலு, ஒரு வருஷம் முடியட்டு. இன்னைக்கு தேதியில் ஷாபான், இன்னைக்கு தேதி ஷாபான் திரை 20 நமக்கு 612.5 கிராம் வெள்ளியோ அதற்குரிய பணம் வந்துருச்சுண்டா, இதே மாதிரி அடுத்த வருடம் ஷாபான் 20 என்னைக்கு வருமோ அன்னைக்கு தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய கடமை. மார்க்கம் இன்கம் டேக்ஸ் மாதிரி என்ன செய்யலை, ஜக்காத்தை கட்டாயமாக்கல. டேக்ஸ் வருமானத்துக்கு வரி, நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கு வரி. 10 லட்சம் சம்பாதிச்சா 20 லட்சம் சம்பாதிச்சா வருஷத்தில் 20 லட்சத்துக்கு வரி கட்டணும். நீங்கள் என்ன செலவு பண்ணீங்க அதை பற்றி பேசல. உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு, சில தள்ளுபடிகள் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் பொதுவாக செலவுகளை கண்டுகொள்ள மாட்டாங்க. ஆனால் மார்க்கம் அப்படி சொல்லலை. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாகுதோ செலவாகட்டும். பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்கிறீங்களா முடிங்க, வீடு கட்டுறீங்களா வீடு கட்டுங்க, ஹஜ்ஜுக்கு போகிறீங்களா ஹஜ்ஜுக்கு போங்க, உங்களுக்கு என்னென்ன தேவைகள் செலவுகள் வருதோ அதையெல்லாம் செலவு செய்யுங்க. அடுத்த வருஷம் முடியும் பொழுது ஷாபான் 20 இதே அளவுக்கு பணம் அப்படியே இருக்குதான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா ஜக்காத்து கொடுங்க. இருந்துச்சுன்னாலும் அதில் 2.5%, அதே விட கூடுதலாக இருந்தாலும் அந்த மொத்தத்தில் 2.5% கொடுங்க. கம்மியாகிடுச்சுன்னா கொடுக்க தேவையில்லை. அப்போ ஒரு வருஷத்துக்கு நமக்கு அவகாசம் மார்க்கம் கொடுக்குது. அதனால் நம்ம மீது ஜக்காத்து வாங்குறவங்களுக்கு சலுகை செய்கிற மாதிரி ஜக்காத்து கொடுக்குறவங்களுக்கும் ஷரியத்தில் நிறைய சலுகை இருக்குது. ஆனால் என்ன ஆகுதுன்னா மக்களுக்கு மத்தியில் நமக்கு சில சிரமங்கள் வர்றதுனால அந்த சிரமம் மட்டுமே பெருசாக தெரியும். இன்றைக்கி தங்க விலை கூடி போச்சு. சில பேருடைய பெரிய சந்தேகங்கள் என்னென்னா, தங்க விலை இன்னைக்கு கூடி போச்சு ஏண்டா மக்கள் வாங்கி தங்க விலை கூடல, பல நாடுகள் முதலீடு பண்ணுறாங்க, தங்கத்தை வாங்கி சேர்க்குறாங்க, பல கம்பெனிகள் ஆன்லைனில் வாங்குறாங்க, அதனால தான் விலை கூடுது. அதனால் இப்போ உள்ள விலையை விட்டுட்டு பழைய விலைக்கு ஜக்காத்து கொடுத்து கொள்ளலாமா? ஆனால் அப்படி இருந்தாலும் இன்றைக்கும் நகை கடையெல்லாம் கூட்டமாக தான் இருக்குது. தாய்மார்களுடைய கூட்டம் நகை கடையிலையும் இன்றைக்கும் இருக்க தான் செய்யுது. ஆனால் அப்படி மார்க்க ரீதியாக அப்படி யோசிக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிற தங்கத்தை கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்றோன்னு சொன்னால் நம்ம பழைய விலையை வாங்கி கொடுத்தா வாங்கிக்கிறோமா? வாங்க மாட்டோம். இன்றைக்குள்ள ரேட் என்னவோ அதை கொடுன்னு கேட்போம். அப்போ நம்ம வாங்கும்போது மட்டும் இன்றைக்குள்ள ரேட்டை கொடுன்னு வாங்குறோன்னு சொன்னால் கொடுக்கும்போது இன்றைக்குள்ள ரேட்டை தான் பார்க்கணும். கொஞ்சம் கூடுதலாக போகும், சில சமயங்களில் சிரமமாக கூட இருக்கலாம். இதிலெல்லாம் சொல்ல முடியாததும் ஏற்றுக்கொள்ள முடியாததும் நடப்பில் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமமானதும் கூட தங்கத்தின் மீதுள்ள ஆசையை தாய்மார்கள் குறைத்து கொள்ள வேண்டும் என்று நம்மளாம் சொல்லிடுவோம் குறைச்சிக்கங்கண்டு. ஆனால் அவங்க அதுக்கு தயாராக மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் அது நடைமுறைக்கு வருமானு தெரியல. 10 பவுன் அளவுக்கு மட்டும் தங்கம் இருந்தால் போதும் அப்படின்னு அவங்க கனாஅத், அந்த போதும் என்ற சிந்தனை வந்துருச்சுண்டா இது மாதிரி கேள்விகளுக்கு இடமே இல்லை. நம்ம வச்சுக்குவோம் 50 பவுன் 60 பவுன் 70 பவுன் நிறைய நகை வச்சுக்கிறோம். ஆனால் ஜக்காத்து கொடுக்கும்போது மட்டும் அந்த பிரச்சனை வரும்போது இன்றைக்கி என்ன ரேட்டோ அதன்படி என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும். நம்ம ஒரு வருஷம் முடியணும். அந்த ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு நம்மள்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் கொடுக்கணும். இது நமக்கு தெரியும், நம்ம பல தடவை கேள்விப்பட்டிருப்போம். வருடம் என்பது அஸ்னாத்துல் கமரியா, சந்திர வருடத்தின் அடிப்படையில். அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் அந்த மாதத்தை பார்க்கக்கூடாது. நம்ம பார்க்க வேண்டிய கணக்கு அரபி மாதம், முஹர்ரம், சஃபர், ஜமாதல் ரபீல் அவ்வல், ரபீல் ஆக்கிர், ஜுமாதல் ஊலா, ஜுமாதல் உக்ரா, அந்த மாதத்தின் அடிப்படையில் தான் ஜக்காத்தை கணக்கு வைக்கணும். எப்போ எனக்கு ஜக்காத்து எந்த தேதியில் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வருஷம் முடியணும் அப்படிங்கும் பொழுது பொதுவாக அதற்கு இதுக்கு முன்னாடி பேசினவங்கன்னு சொன்னாங்க, ரமலானில் தான் ஜக்காத்தை பற்றி பேசப்படுது, அல்லாஹ் தொழுகையோடு சேர்த்து சொல்லியிருக்கிறான்.
தொழுகை எப்படி எல்லா நாட்களிலும் இருக்குதோ அதே மாதிரி ஜக்காத்தும் எல்லா மாதத்துலேயும் எல்லா நாட்கள்லையும் இருக்கும். ஜக்காத்தும் எல்லா நாட்களிலும் இருக்குது. ஆனால் தொழுகைக்கும் ஜக்காத்துக்கும் என்ன வித்தியாசம்? இது எல்லா நபர்களும் கண்டிப்பாக செஞ்சாகணும். ஆனால் நபர்களுக்கு அல்ல, யாருக்கு வசதி இருக்குதோ அவங்க மட்டும் செய்வாங்க. இந்த மாதத்தில் தான் ஜக்காத்து அப்படிங்கிறது கிடையாது. ரமதானுடைய மாதம் ஜக்காத்து கொடுக்கணும், மற்ற மாதத்தில் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற சிந்தனை இருந்துச்சுன்னா அது மார்க்க ரீதியாக அந்த சிந்தனை தவறு. ஏனென்றால் ஜக்காத்து கடமை இருக்குது. நமக்கு எப்போ கடமை ஆகுது அப்படின்னா நம்மளிடத்தில் 612.5 கிராம் அளவுக்கு வெள்ளியோ அல்லது அதற்குரிய பணமோ எந்த தேதியில் வந்துச்சோ அந்த தேதியில் ஜக்காத்து கடமை ஆயிரும். எந்த தேதிங்கிறது நம்ம சொன்ன மாதிரி ஷாபான் 20, முஹர்ரம் 10 அல்லது ரமதான் 5 அல்லது ரபியுல் அவ்வல் 7, இப்படி எந்த தேதியாகவும் இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரே தேதியில் தான் இருக்கணும் தேவையில்லை. இப்படி எந்த தேதியிலையும் வந்திருக்கலாம். இப்போ எந்த ரபியுல் அவ்வல் 7ஆம் நாள் 7வது பிறை அன்னைக்கு, நான் 7ஆம் தேதின்னு சொல்லும்போது கூட சில பேர் என்ன கேட்டாங்கன்னா ரபியுல் அவ்வல்ல மாதத்தில் வரக்கூடிய 7ஆம் தேதியான்னு கேட்குறாங்க. ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய 7ஆம் பிறை அன்னைக்கு நம்ம கையில் அந்த நிசாப் அளவுக்கு வந்துருச்சுன்னா அந்த தேதியில் ஜக்காத்து கடமை ஆயிடுச்சு. அடுத்த வருஷம் ரபியுல் அவ்வல் 7ல் நம்ம ஜக்காத்து கொடுக்கறது கட்டாயம். நான் ரம்ஜானில் கொடுத்துக்கறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன ஆகும்? சில சமயங்களில் ஒருத்தருக்கு ரபியுல் அவ்வல்ல ஜக்காத்து கடமை ஆயிடுச்சு. அந்த சமயத்தில் அவர்கிட்ட ஒரு 20 லட்ச ரூபா பணம் இருந்துச்சு. அவர் என்ன செஞ்சார்? நான் அடுத்து வர்ற ரமஜான் கொடுத்துக்குருவோன்னு இருந்துட்டார். அப்படின்னா என்னவாகும்? ஒரு கால் ரமதானில் அந்த 20 லட்சம் செலவாகி குறைஞ்சி 15 லட்சம் ஆயிடுச்சுன்னு வைங்க. அப்போ ரமதானில் அவர் எவ்வளோ கணக்கு போடுவார்? எவ்வளோக்குன்னு கணக்கு போடுவார்? 15 லட்சத்துக்கு தான் கணக்கு போடுவார் யதார்த்தமாக. ஆனால் ஜக்காத்து கடமை அவருக்கு 20 லட்சத்துக்கு. ஏன்னா ரபியுல் அவ்வல்ல தான் ஒரு ஜக்காத்து கடமையாகக்கூடிய யௌமுல் ஜக்காத் டே. எப்படி பெருத்து டே, வெட்டிங் டே இருக்குதோ அதே மாதிரி ஜக்காத்து டே ஒன்று இருக்குது. அந்த தேதியில் அவருக்கு என்ன செய்யணும்? கடமை. அப்போ அந்த தேதியே 20 லட்சம் இருந்துச்சு. இவர் ரமதான் வந்து பார்த்தால் 15 தான் இருக்குது. 15 லட்சத்துக்கு கணக்கு போட்டு ஜக்காத்து கொடுத்துட்டாருன்னா 5 லட்சத்துக்கு ஜக்காத்து கொடுக்காத குற்றவாளி. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்போ என்ன பொதுவாக பரவலாக எனக்கு என்னைக்கு ஜக்காத்து கடமையாச்சுன்னு எனக்கு தேதி ஞாபகமே இல்லை பல பேருக்கு. இங்கே சமீப காலமாக பல வருடங்களாக ஜக்காத்தை பற்றி விழிப்புணர்வு ஜமாத்துல் உலமாவின் மூலமாக ஏற்படுத்துவதன் காரணமாக இது போன்ற நல்ல சிந்தனைகள் இன்றைக்கி மாறிக்கொண்டு வருது. வாலிபர்கள் இதில் எப்போவுமே எல்லா இடத்துலையும் நம்ம சொல்கிறது, சம்பாதிக்கக்கூடிய வாலிபர்கள் கவனத்தில் கொள்ளணும். எனக்கு ஜக்காத்து டே என்னைக்கு வரப்போகுதுங்கிறத முன்கூட்டியே யோசித்து வைக்கணும். முன்கூட்டியே ஷரியத் எல்லா விஷயத்தையும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி படிக்க வேண்டியது முன்கூட்டியே. 15 வயசில் தொழுகை கடமைன்னு சொன்னால் 7 வயசில் தொலை சொல்லுங்கன்னு சொல்லுது ஷரியத். 10 வயசில் தொலாட்டி அடிச்சாவது தொலை சொல்லுங்கன்னு சொல்லுது. 8 வருஷத்துக்கு முன்னாடியே தொழுகையில் கவனம் செலுத்த சொல்லுதுன்னு சொன்னால், நாம் படிக்க வைக்கும் பொழுதே சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுதே நம்ம ஜக்காத்து கொடுக்குறோன்னு சொன்னால் நம்ம பிள்ளைக்கு ஞாபகப்படுத்தணும். பையனுக்கு, அப்பா நீ சப்பாதிக்க வந்தால் நீனும் ஜக்காத்து கொடுக்கணும், கவனத்தில் வை. அப்படி பழக்கி கொண்டு வரணும். அப்படி பழகி மேலே வந்தாங்கன்னு சொன்னால் அவங்க என்னைக்கு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுடைய ஜக்காத்து டேயை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அது அவங்க டைரியில் அல்லது அவங்களுடைய லேப்டாப்பில் ஒரு ஃபோல்டரில் குறித்து வச்சு என்னுடைய ஜக்காத் தேதியாகும் கடமையாகும் நாள் அப்படின்னு முடிவு பண்ணி கொள்ளணும். சரி, இப்போ நமக்கு வயசு போயிடுச்சு, நீண்ட காலமாக இதை பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் போயிடுச்சு, தெரியாமல் போயிடுச்சு, எங்களுக்கு ஞாபகமே இல்லை, எந்த மாதம்னு தெரியல, எந்த தேதின்னு தெரியல. இப்போ என்ன பண்ணுறது? இப்போ என்ன செய்வோம்? வேறு வழி இல்லை என்பதன் காரணமாக புக்கஹாக்கள் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு பிறை தேதியை முடிவு பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு பிறை தேதி. இங்கே ரமதான்னு முடிவு பண்ணா ரமதான் 1ன்னு முடிவு பண்ணால் ஒவ்வொரு வருஷமும் ரமதான் 1ன்னு வைங்க. ரமதான் 10ன்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷமும் ரமதான் 10. அது ரமதானில் கொடுப்பங்க, பார்த்துக்குவோம். ரமதானில் ஏதாவது நிறைய ஜக்காத்து எப்படின்னா கணக்கு பார்க்கறது இல்லை. வர்றவங்களுக்கு அதை சொன்ன மாதிரி டோக்கனை கொடுக்க வேண்டியது, சேலையை கொடுக்க வேண்டியது, லுங்கியை கையிலேயே கொடுக்க வேண்டியது, ஜக்காத்து ரமதானில் கொடுத்து முடிச்சுட்டாங்க. ஜக்காத்து கணக்கு எடுக்கும். ஜக்காத்து நம்முடைய ஜக்காத்து கொடுக்க வேண்டிய தங்கம் வெள்ளி பணத்திற்கான வியாபார பொருட்கான கணக்கு எடுக்கணும். எவ்வளவு இருக்குது அதுலேருந்து 2% எடுத்து கொண்டு வரணும். அப்போ கொண்டு வந்து அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தேதியில் கணக்கு எடுக்கணும். இப்போ ரமதான் 1, நீங்கள் ரமதானில் தான் முடிவு பண்ணணும்னு தேவையில்லை, ஷாபான் 15 கூட முடிவு பண்ணுங்க. ஷாபான் 15 முடிவு பண்ணி நீங்கள் அதை கணக்கெடுத்து தெளிவுபடுத்திட்டீங்கன்னா ரமதான் முழுக்க அதை கொடுத்து முடிச்சிடலாம்.
நீங்கள் ரமதான் ஒன்றில் போய் அந்த வேலையை பார்த்தீங்கன்னா ரமதானுடைய இபாதத்துகள் மற்ற இபாதத்துகள் இருக்குது. கணக்கெடுப்பதும் ஒரு இபாதத்து தான். ஆனால் இதை முந்தி செய்ய முடியும். அதனால் என்ன செஞ்சு கொள்ளலாம், இதை முந்தியே ஷாபான் 15, ஷாபான் 20, ஷாபான் 25, இல்லை முஹர்ரம் 1 ஏதாவது ஒரு தேதியை முடிவு செய்கிறோன்னு சொன்னால் அது ஒவ்வொரு வருஷத்துக்கும் அந்த தேதியை முடிவு செய்யும். மாற்றி என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அப்போ அந்த தேதியில் தான் ஜக்காத்தை முந்தி கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். உதாரணமாக எனக்கு வந்து ஜக்காத்து கடமை ரமதானில் தான் கடமையாகுது, அல்லது எனக்கு முஹர்ரமில் கடமையாகுது, இந்த ரமதான்லேயே முன்கூட்டியே ஜக்காத்தை கொடுக்கலாமா, கொடுக்கலாம், தப்பில்லை. முன்கூட்டியே ஜக்காத்தை கொடுத்தா என்ன செய்யணும், எழுதி வைக்கணும். ஜக்காத்தை இவ்வளோ ஜக்காத்து கொடுத்துருக்குறேன், யாருக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறது எழுதணும் கட்டாயம் இல்லை, இந்த தேதியில் இவ்வளவு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டா நம்ம ஜக்காத்து கணக்கு பார்க்கும் பொழுது இவ்வளோ ஜக்காத்து கொடுத்துட்டோம், இன்னும் இவ்வளவு பாக்கி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். முன்கூட்டியே கொடுக்குறது தப்பில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட முன்கூட்டியே ஜக்காத்தை வாங்கியிருக்கிறாங்க. அது மாதிரி ஜக்காத்து ஒரு வருஷத்துக்கு பிறகு கொடுக்கணும்னு சொல்கிறது இருக்குது, ஒவ்வொரு வருஷத்துக்கும் கொடுக்கணும். நம்ம வந்து கொடுத்தாச்சு, நம்மள்கிட்ட இருக்கிற வியாபார பொருளுக்கு போன வருஷம் ஜக்காத்து கொடுத்துட்டோம், இந்த வருஷம் அதுதான் இருக்க போகுது, திரும்ப எதுக்கு அது கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அஸ்ஸதகத்து ஃபீ குல்லி ஆமின், அபூதாவுதுல ரிவாயத்து வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஒவ்வொரு வருடமும் ஜக்காத்து கொடுக்கணும். அங்கிட்டிருந்தும் இங்கிட்டிருந்தும் சொல்கிறவங்க பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம அல்லாஹ்வுக்கு பயந்து மார்க்கத்தின்படி செயல்படணும் என்றால் அங்கிட்டிருந்து இங்கிட்டிருந்து பேசுகிறவங்க பேச்சை காதில் வாங்கி கொள்ளாமல் இருக்கிறதா. நேற்று ஒருத்தர் சொன்னார், ஜக்காத்து வந்து அன்னன்னைக்கு கொடுத்துடணும், ஒரு வருஷம் கழிச்சுலாம் கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் வந்து அக்கீமுஸ்ஸலா வாத்து ஜக்கான்னு சொல்லியிருக்கிறான். தொழுகையும் ஜக்காத்தையும் சேர்த்தானே அல்லாஹ் சொல்லியிருக்கான். தொழுகையை டெய்லி தொழுகிறீங்களா இல்லையா, அதே மாதிரி ஜக்காத்தை ஒரு வருஷம் கழிச்சுலாம் கொடுக்கக்கூடாது, அன்னன்னைக்கு கொடுக்கணும். இது எப்படி இருக்குதா? குரானையும் ஹதீஸ்லையும் ஆய்வு செய்ய வர்றேன்னு சொல்லிட்டு ஏற்றிக்கு போட்டியாக எதையாவது ஒன்று விளங்கிக்கிட்டு ஆளாளுக்கு இன்றைக்கி எல்லாருமே பயான் பண்ணுறவங்க, எல்லாருமே சட்டம் சொல்கிறவங்க, எல்லாத்துக்கும் ஒரு சேனல் இருக்குது, யூடியூப் சேனல் இருக்குது, ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. அவங்களுடைய கருத்தை கொண்டு கொட்டுறதுக்கு நல்ல இடம், அதை பார்க்குறதுக்குன்னு நம்ம இருக்கிறோம். வேறு வேலையும் இல்லை. எப்போ பார்த்தாலும் அந்த யூடியூப்பில் எல்லாம் யூடியூப்பில் தேடணும். எஸ்ஐஆரை தேடணுன்னா பரவாயில்லை, ஜக்காத்துக்கு யூடியூப்ல போய் தேடணும், ஷரியத்தையும் யூடியூப்ல போய் தேடணும்னு சொன்னால் யார் பேசுவாங்கன்னே தெரியாது, எவன் பேசுகிறான்னு தெரியாது. பேசுறது நல்லா தானே இருக்குது, இது நமக்கு தோதுவாகவும் இருக்குது. தேவையில்லைன்னு சொல்கிறாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும், அதாவது 1000க்கு ஒரு தடவை கொடுத்தா போதும். அப்படி அல்ல. ஜக்காத் என்பது இது சஹாபாக்களுடைய ஏகோபித்த இஜ்மா, அத்தவாத்துருல் அமலின்னு சொல்லுவாங்க. சமூகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து தொடர்படியாக வருடம் ஜக்காத்து கொடுக்குற பழக்கம் இருந்து கொண்டே இருக்குது. இன்றைக்கி புதுசாக யாராவது வந்து வானத்திலிருந்து எங்களுக்கு தான் குர்ஆன் ஹதீஸ் நேரடியாக குதிச்சு வந்துச்சு, வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்துட்டு போகலான்னு சொன்னால் சஹாபாக்கள் காலத்திலேருந்து இன்னைக்கு வரையும் அமல்படுத்தி கொண்டு இருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் செஞ்சிட்டாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்தை வசூலிக்கிறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் அனுப்பி வைக்கிறாங்க. ஒட்டகத்துக்கு அதுக்கு ஜக்காத்தை வசூலிக்கிறதுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு வருஷமும் கட்டாயம் ஜக்காத்து கொடுக்கணும். போன வருஷம் கொடுத்துட்டோம், இந்த வருஷம் தேவையில்லை அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கக்கூடாது, கண்டிப்பாக முடிவு செஞ்சுக்கக்கூடாது. அதனால் ஹவுலானுல் ஹவுல், அதற்கான வருடம் முடியணும் அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கொள்ளணும். ஜக்காத்து கொடுக்க வேண்டிய காலம். அது மாதிரி வியாபார பொருட்கள் இருக்குது. ஜக்காத்துடைய விஷயத்தில் வியாபார பொருட்கள் அப்படின்னு சொன்னால் வந்து வியாபார பொருள் எது, வியாபார பொருள் என்பது எது? இன்றைக்கி வந்து பெரிய பெரிய மால் நடத்துகிறாங்க, ஜவுளி வியாபாரம், பெரிய பெரிய வியாபாரங்கள் நடத்துகிறவங்களும் வந்து பொட்டி கடை வச்சு நடத்துகிறவங்களும் இருக்கிறாங்க, அது மாதிரி ரோட்டோரத்தில் கடை வச்சுருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்படி பலவிதமாக இருக்குது. ஆனால் ஷரஈ ரீதியாக, மார்க்க ரீதியாக ஒரு பொருள் வியாபார பொருள் என்கிற இலக்கை எப்போ அடையும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு 2 நிபந்தனை வைப்பாங்க. ஒன்று அந்நியத்து இந்த ஷரா, வாங்கும் பொழுது நான் விற்கிறதுக்காக வாங்குறேன்னு நியத்து வைக்கிறேன். ஒரு பொருளை வாங்குகிறோம், எதுக்காக? நான் இதை விற்கிறதுக்காக வாங்குகிறேன். இதுக்கு வந்து பெரிய பெரிய வியாபாரம் செய்கிறவங்க கொள்முதல் பண்ணுறாங்க, அதுதான் இல்லை. நாமளாக போய் கடையில் போய் ஒரு மொபைல் வாங்குகிறோம், ஒரு மொபைல் தான் வாங்குகிறோம், 45,000 மொபைலு, இதை நான் விற்றுருவேன்னு நியத்து வைக்கிறேன். இப்போ இது வியாபார பொருளில் வரும். இல்லை இது என்னுடைய தேவைக்காக, என்னுடைய வீட்டு தேவைக்காக, இல்லை நான் விற்கிற ஐடியாலாம் கிடையாது, பார்த்துக்கலாம், பிறகு தேவைப்பட்டால் விற்கலாம், இல்லாட்டி நம்மளே வச்சுக்கலாம், இப்படியெல்லாம் இருந்தால் இது வியாபார பொருளாக வராது.
ஆனால் வாங்கும் பொழுது விற்பனைக்காக அப்படிங்கிற நியத்து இருக்கணும். வாங்கி முடித்த பிறகு ஒரு மாதத்துக்கு பிறகு நினைக்கிறோம் வித்தரலாண்டு, அதை கொண்டும் அது வியாபார பொருளாக ஆகாது. அப்போ வாங்கும்போது நியத்து வைக்கணும், நான் விற்பேன். இரண்டாவதாக அந்த நியத்து தொடர்ந்து இருக்கணும். இப்போ இன்றைக்கி வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும் விற்கிறதுக்காக, அது வியாபார பொருளுடைய பட்டியலில் வந்துடும். ஒரு வருஷம் கழிச்சிச்சு, ஒரு வருஷம் ஜக்காத்து கொடுத்துட்டோம், அடுத்த வருஷம் நம்ம பிள்ளைக்கு தேவை இருக்குது, அதனால் இது விற்க வேண்டாம் அப்படின்னு அந்த நியத்தை மாற்றிட்டோம்னு சொன்னால் அப்போ அது என்ன இல்லை, அது வியாபார பொருள் இல்லை. அப்போ இந்த 2 நிபந்தனை இருக்கணும். வாங்கும்போது விற்கிறதுக்காக வாங்குகிறேன், அந்த விற்கிறதுக்காக வாங்குறேங்கிற நியத்து தொடர்ந்து இருக்க வேண்டும். அது எதை வாங்குறாலும் சரி. ஒரு பேனா வாங்குகிறோம் விற்கிறதுக்காகன்னு சொன்னால் அதையும் வியாபார பொருளுடைய பட்டியலில் சேர்க்கணும். ஒரு பேனாவாகட்டும், ஒரு வண்டி ஆகட்டும், ஒரு கார் ஆகட்டும், அல்லது ஒரு மொபைல் ஆகட்டும், ஒரு நோட் புக் ஆகட்டும், எதை வாங்குகிறோமோ வாங்கும் பொழுது, அல்லது ஒரு பெரிய வீடு, இடம், இது மாதிரிலாம் வாங்குகிறோம், இதுவெல்லாம் வியாபார பொருள் அப்படிங்கிற பட்டியலில் வந்துடும். நம்ம பணத்தோடு சேர்த்து ஒரு 10 பேனா ஒரு கவர் வாங்கியிருக்கிறோம் விற்கிறதுக்காக, நம்ம பணத்தோடு சேர்த்து அந்த பேனாவுக்கு ரேட் போட்டு ஜக்காத்து கொடுக்கணும். ஏண்டா வாங்கியிருக்கிறது விற்கிறதுக்காக. அப்போ விற்பனை பொருளுங்கிறதுக்குரிய இதுதான். அதே சமயத்தில் வீடு வாங்கணும், வீடு வாங்கி ஒன்று இருக்குது வியாபாரத்துக்காக, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, இடம் வாங்கி விற்கிறது, இவங்கெல்லாம் விற்பனைக்காகத்தான் வாங்குகிறாங்க, யதார்த்தமாகவே விற்பனைக்காகத்தான் வாங்குகிறாங்க. அப்போ விற்பனைக்காக வாங்குகிறாங்கன்னு சொன்னால் அந்த கிரயத்தில் ஜக்காத்து கொடுக்கணும். ஒவ்வொரு வருஷமும் அந்த இடத்தினுடைய கிரயத்தில் அவங்க ஜக்காத்து, வீடு வாங்கி விற்கிறாங்க, இடம் வாங்கி விற்கிறாங்க, இப்படி எதை வாங்கி கார் வாங்கி விற்கிறாங்க, எதை வாங்கி விற்றாலும் அதனுடைய கிரயத்தில் ஒவ்வொரு வருடமும் ஜக்காத்து கொடுக்கணும். இல்லை இவங்க வீடு வாங்கினாங்க, ஒரு 4 வீடு வாங்கினாங்க, வாடகைக்கு விற்றுட்டாங்க, வீட்டை விற்கிற ஐடியாவில் இல்லை, வாடகைக்கு விட்டுட்டாங்க. வாடகைக்கு விட்டுட்டா வீட்டினுடைய கிரயத்தில் ஜக்காத்து தேவையில்லை. ஒரு வீடாகட்டும், அல்லது லாட்ஜ் ஹோட்டல் கட்டி விடுறாங்க, அல்லது கல்யாண மண்டபம் கட்டி விடுறாங்க, ஒரு பெரிய அது 50 லட்சம் 60 லட்சம் இல்லை, 1 கோடி 1.5 கோடி கூட செலவழித்து கட்டியிருக்கலாம். ஆனால் அது எதுக்காக? வாடகைக்காக வேண்டி. கல்யாண மகாலை வாடகைக்கு விடுவாங்க, வீட்டை வாடகைக்கு விடுவாங்க, அல்லது டாக்ஸி கார் வாங்கி வாடகைக்கு விட்டாங்க, ஆட்டோ வாங்கி வாடகைக்கு விட்டாங்க, பாத்திரம் வாங்கி வாடகைக்கு விட்டாங்க. இது வாடகைக்கு விடுறதுன்னு சொன்னால் இதுவெல்லாம் வியாபார பொருளுடைய பட்டியலில் வராது. இதனுடைய கிரயத்தில் ஜக்காத்து கொடுக்கணுங்கிற தேவையும் இல்லை. இதனுடைய கிரயத்தில் தான் ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை. வாடகை என்ன வருதோ அதிலிருந்து என்ன செஞ்சுக்க வேண்டியது, ஜக்காத்து கொடுக்கலாம். அந்த பணம் நம்முடைய கையில் இருந்துச்சுன்னா அந்த வாடகைக்கு ஜக்காத்து கொடுக்கணும், இல்லாட்டி கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இது வியாபார பொருட்கள் சம்பந்தப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே சொன்னாங்க, சஹாபாக்கள் சொன்னாங்க, கான யஅ்முரு, எங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவி இருக்கிறார்கள், எதை நாங்கள் வியாபாரத்திற்காக தயார் செய்து வைத்திருக்கிறோமோ அதிலிருந்தும் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று. அல்லாஹ் குர்ஆன்லையும் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மின் தையிபாத்தி மா கஸபத்தும், நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த வியாபார பொருட்கள் இருந்தும் நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று. அதனால் வியாபார பொருளுக்கும் ஜக்காத்து கொடுக்கணும், அதையும் நம்முடைய கவனத்தில் வைக்கணும். வியாபார பொருளில் இன்னொரு விஷயம், ஷேருக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா இல்லையா, அது எல்லாரும் ஈடுபடுறதில்லை. யாருக்கும் தனிப்பட்ட முறையில் தேவை இருந்தால் இங்கே கேள்வி கேட்டால் அதை சொல்லிக்கலாம். இந்த ஜக்காத்து மசாரிப்பை பற்றியும் சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்குதுன்றதுனால. இன்னொரு விஷயம், பில்டர்ஸ், அதாவது ஒர்க் ஷாப் நடத்துகிறவங்க, வீடு கட்டி கொடுக்குறவங்க மொத்தமாக பணத்தை வாங்கிக்கிடுவாங்க. சர்வீஸ் மட்டும் நம்ம செய்கிறோன்னு சொன்னால் அதில் வர்ற கூலிக்கு சம்பளத்துக்கு மட்டும் ஜக்காத்து கொடுத்துட்டா போதும். வீடு கட்டி கொடுக்குறோம், அதை மேற்பார்வை பார்த்துக்கிறோம், பிளான் பண்ணி கொடுக்குறோம், அல்லது ஒர்க் ஷாப் நடத்துகிறவங்க வண்டி வேலை செஞ்சு கொடுக்குறாங்க, அதை மட்டும் அவங்க வேலை செய்கிறாங்க, அது காசு வாங்கிக்கிறாங்க. இதில் அவங்க வாங்குகிற கூலிக்கு மட்டும்தான், சம்பளத்துக்கு மட்டும்தான் ஜக்காத்துங்கிற பேச்சு வரும். ஆனால் அதே சமயத்தில் அவங்களே ஸ்பாட் போடுறாங்க, பொருட்களை போடுறாங்க. அவங்களே இரும்பு கம்பி, சிமெண்ட்டு, மணல், கல், இதெல்லாம் அவங்க வாங்குகிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து பொறுப்பெடுக்கிறாங்க, வீட்டை கட்டி கொடுக்குறாங்க. இப்படி அவர்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிற, வீடு கட்டி கொண்டிருக்கிற காலத்திலேயே அவர்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய தேதி வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்கள்ட்ட இருக்கிற ஜல்லி, செங்கல், மணல் எல்லாத்துக்கும் சேர்த்து விலை போடணும். இல்லை, இதெல்லாம் அவங்களுடைய வியாபார பொருள். அதே மாதிரி ஒர்க் ஷாப்பில்
ஸ்பாட் போயிடுச்சுட்டு அவங்களே போட்டு ஃபிட் பண்ணுவாங்க, வாங்கி வச்சுருப்பாங்க ஏற்கனவே. சில இதில் கடைகள் வச்சுருக்க மாட்டாங்க. உங்களுக்கு தேவையானதை நாங்கள் வெளியே வாங்கி ஃபிட் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. வெளியே வாங்கி ஃபிட் பண்ணுறேன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. அவங்க ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் அதுவும் வியாபார பொருளுடைய பட்டியலில் வரும். சின்ன சின்ன விஷயந்தான். ஃபுகஹாக்கள் அல் ஃபத்தாவுல் ஹிந்தியாவில் ஒரு கட்டம் எழுதுவாங்க. இந்த வண்ணா இருக்கிறான் இல்லையா, இன்றைக்கி வந்து நல்ல பேர் வந்து போச்சு, துவைச்சி ட்ரை கிளீனர் துவைச்சி கொடுக்குறாங்க. துவைச்சி கொடுக்குறவங்க சோப்பு பவுடர்லாம் வாங்கி வச்சுருக்குறாங்க. இப்போ அவங்க என்ன சட்டம் எழுதுவாங்கன்னு சொன்னால், அவங்க செய்கிற வேலையில் அதனுடைய அசல் அந்த பொருளுடைய பிரதிபலிப்பு இருக்குமே, ஆனால் அதுவும் வியாபார பொருளும் தான். இப்போ வந்து நம்ம சோப்பு பொடி வாங்கி வச்சுருக்கோம்னு சொன்னால் அதை போட்டு தான் துவைக்க போகிறோம். அதனுடைய பிரதிபலிப்பு அந்த ஆடையிலையும் வருது. இப்போ என்னவாகும், இந்த பொருளும் வியாபார பொருளை சேரும்னு சொல்லுவாங்க. இந்த சோப்பு பொடி சோப்பு இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறாங்களே, இதுவும் வியாபார பொருளில் வரும். இப்படி நம்முடைய மார்க்க அறிஞர்கள் சின்ன சின்ன விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ந்து சட்டம் எழுதி வச்சிருக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டால் உம்மத்தை அதை பார்த்து கட்டாயம் அமல் செய்ய வேண்டுங்கிறதுக்காகத்தான். அதனால தான் இன்றைக்குள்ள நடைமுறையில் இது மாதிரியான விஷயங்களும் சேர்ந்து வரும். ஒர்க் ஷாப்பில் அவங்களே வாங்கி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கும் ஜக்காத்து கொடுக்க வேண்டியது இருக்கும். இது போக கொடுக்க வேண்டிய மசாரிஃப், ஜக்காத்து கொடுக்க வேண்டிய நிலை, யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கறதுக்கான நிபந்தனைகள் என்ன, இன்றைக்கி எனக்கு ஜக்காத்து கடமை இந்த தேதியில் அப்படின்னு சொன்னால் முதல்ல ஜக்காத்துக்கு தேவையானது நீயத். நான் ஜக்காத்து கொடுக்குறேன்னு நீயத்தை வச்சுக்கணும். நீயத்து இல்லாமல் ஜக்காத் நிறைவேறாது. ஒன்று யார்கிட்ட கொடுக்குறனோ கொடுக்கும் பொழுது ஜக்காத்துன்னு நீயத்து வைக்கணும். அவங்ககிட்ட ஜக்காத்துன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை, சொல்லணுங்கிற கட்டாயம் இல்லை. நீயத்துங்கிறது கல்புல இருக்கிறது. ஜக்காத்து நீ ஒன்று கொடுக்கும்போது நீயத்து வைக்கணும், அல்லது யார்கிட்டையாவது கொடுத்து நீங்கள் கொண்டு போய் இன்னார்ட்ட கொடுத்துருங்கன்னு சொல்கிறோம், அந்த சமயத்தில் நீயத்து வைக்கணும். அல்லது நம்முடைய மற்ற பணங்கள்லேருந்து தனியாக பிரித்து வைக்கணும், இது ஜக்காத்துக்கானது அப்படின்னு நீயத்து வைக்கலாம். நீயத்து வைக்கணும். நீயத்து வச்ச பிறகு அந்த ஜக்காத்து நீயத்து வச்சாதான் அந்த ஜக்காத்தாக ஆகும். நீயத்து வைக்காமல் நம்ம ஏனோ தானோன்னு சும்மா கொடுத்துட்டோன்னு சொன்னால் அது ஜக்காத்தாக ஆகாது, சாதாரண தான தர்மமாக ஆகிடும். ஏன்னா ஒவ்வொரு அமலுக்கும் இன்னமல் ஆமாலும் பின்னியா நீயத்து கட்டாயம். அதனால தான் சட்டம் எழுதி இருக்கிறாங்க ஃபுகஹாக்கள். ஒரு ஆளுக்கு நம்ம ஒரு 50,000 ரூபாய் கடன் கொடுத்தோம், அந்த ஆள் திருப்பி தரலை, கடனை திருப்பி தரலை. இப்போ வந்து திருப்பி தர்ற மாதிரியும் இல்லை, அவருடைய வசதி வாய்ப்பை பார்த்தா திருப்பி தரமாட்டார். இப்போ நம்ம ஜக்காத்து ஒரு 1,00,000 ரூபா கொடுக்க வேண்டியிருக்குது, இந்த 50,000 ரூபாயை ஜக்காத்தில் கழிச்சுக்கலாமான்னு கேட்டால் அப்படி கழிக்கக்கூடாது. ஏன்னா கொடுக்கும் பொழுது எந்த நியத்தில் கொடுத்தோம், கடனாகத்தான் கொடுத்தோம். ஜக்காத்துன்னு நியத்து வச்சு கொடுக்கல. நம்ம கடனாக கொடுத்தோன்னு சொன்னால் கடனாகத்தான் அது இருக்கும். வேணும்னா அவருக்கு 50,000 ரூபாயை ஜக்காத்தாக அவருக்கு கொடுக்கலாம். கொடுத்து முடித்த பிறகு அதற்கு பிறகு அவர்கிட்ட எப்போ வசதி வந்துச்சா இல்லையா என் கடனையும் திருப்பி கொடுன்னு கேட்கலாம். கொடுக்கும்போதே இந்த பாரு நான் ஜக்காத் தருவேன், நீ என்கிட்ட திருப்பி தரணும் அப்படிங்கிற எக்ரிமெண்ட் போட்டக்கூடாது. யதார்த்தமாக நடந்தால் தப்பில்லை, அப்படி வாங்கி கொள்ளலாம். அதே மாதிரி அவங்கவுங்க ஜக்காத்துக்கு நியத்து வைக்கணுங்கிறதுனால அடுத்தவங்களுடைய ஜக்காத்தை அவங்க அனுமதி இல்லாமல் நிறைவேற்றக்கூடாது. பாப்பாவுடைய ஜக்காத்து அத்தாவுடைய ஜக்காத்தை கொடுக்குறோம், மனைவியுடைய ஜக்காத்து போது பெரும்பாலும் பழக்கத்தில் உண்டு. நகைக்கு ஜக்காத்து கொடுக்கும் பொழுது கணவன் தான் கொடுப்பாங்க. மனைவியுடைய நகைக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு மனைவிக்கு தான். ஏன்டா ஷரியத்தினுடைய பார்வையில் ஆணுக்கு தனியான உரிமை, பெண்ணுக்கு தனியான உரிமை இருக்குது. அவங்க போட்டிருக்கிற நகையிலையும் நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. நம்ம அந்த நகைக்கு ஜக்காத்து கொடுக்கணுங்கிற பொறுப்பும் நம்ம மேலே கிடையாது. அந்த நகையை நம்ம கேட்கறதுக்கு உரிமை இல்லை. எந்த நம்ம நகை கிடையாது, அவங்க நகை, அவங்க தான் ஜக்காத்து கொடுக்கணும். ஆனால் அவங்க எப்படி கொடுப்பாங்க? அதுக்காக இன்றைக்கே போய் நாங்கள் தரமாட்டேன் நீயே கொடுக்கணுன்னா கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிடாதீங்க. அது ஜக்காத்தில் வந்த பிரச்சனை அது குடும்பத்து பிரச்சனை போய் நின்றோம். அதனால் அதை கொஞ்சம் உஷாராக இருந்து இவ்வளோ நம்ம தான் கொடுத்துட்ருக்கோன்னு சொன்னால் ஒரு அனுமதியோடு தான் கொடுத்துட்ருப்போம். அவங்களும் சொல்லுவாங்க, அவங்களுடைய திருப்தியோடு தான் நம்மளும் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க ஜக்காத்தை நிறைவேறி. அவங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க? காசு பணம் இல்லை, நம்ம தான் பார்த்துட்ருக்குறோம். அப்போ அவங்களுக்கு இருக்கிற நகைக்கும் சேர்த்து நம்மளே ஜக்காத்து கொடுப்போம் அவங்களுடைய அனுமதியோடு. இப்போ ஜக்காத்து கொடுக்கறதுக்கு உண்டான நியத்து ஒன்று, அவங்க யார் யார் கொடுக்க வேண்டுமோ அவர்கள் கொடுப்பது. இந்த மசாரிஃப் எது, யாருக்கு கொடுக்கணும் ஜக்காத்தை, இந்த ஜக்காத்தை கொடுக்கும்போது யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா குர்ஆனில் அதுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன் வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும் வ ஃபிர் ரிகாபி வல் காரிமீன வ ஃபீ ஸபீலில்லாஹி வ இப்னிஸ் ஸபீலி ஃபரீதத்தன் மினல்லாஹ். 8 வகைகள் சொல்லப்பட்டிருக்கு. இன்று பெரும்பாலும் இருக்கக்கூடிய வகை ஏழ்மை, ஏழை.
ஃபக்கீர் ஃபுக்கராக்களாக யாருக்கு அறவே பணம் இல்லையோ அல்லது அவருடைய தேவைக்கு அளவுக்கான பணம் இல்லையோ, அவர்கிட்ட பணம் இருக்குது ஆனால் அந்த தேவையை அவருடைய தேவையை நிறைவேற்ற முடியாது. ஒருத்தருக்கு மாதம் 15,000 ரூபா செலவாகுது ஆனால் அவருடைய வருமானம் 7,000 தான். இப்போ அவருக்கு ஜக்காத்து கொடுக்கலாம் தேவையில்லவர். ஹனஃபி மதுஹபின்படி அடிப்படை என்னென்றா 612.5 கிராம் வெள்ளின்னு சொன்னமா இல்லையா, இன்னைக்கு காலத்தில் ஏறத்தாழ 1,70,000 ரூபாய் கிட்ட வரும். அந்த அளவுக்கு யார்கிட்ட பணம் இல்லையோ அவங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாம். அந்த அளவுக்கு பணமோ அல்லது வெள்ளியோ தங்கமோ அல்லது வேறு எது அத்தியாவசிய தேவையை விட அதிகப்படியான பொருட்களோ இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு இருக்குதுன்னு அவங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் அவங்களுக்கு கடன் இருக்குது, ஒரு 3 லட்ச ரூபா கடன் இருக்குது. இப்போ 3 லட்ச ரூபாய் அவங்களுக்கு கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஏன்னா தேவை இருக்குதுங்கிறதுனால கொடுக்கலாம். அல்லது வியாதியில் இருக்கிறார், ஆஸ்பத்திரியில் இருக்கிறார், 10 லட்ச ரூபா செலவு இருக்குது. இப்போ அவருக்கு 10 லட்ச ரூபாயும் சதக்கா கொடுக்கலாமா? ஜக்காத்தாக கொடுக்கலாம். ஏன்னா அவருக்கு அவ்வளோ தேவை இருக்குது, அதனால் கொடுத்து கொள்ளலாம். அதனால் கொடுக்கறது யாருக்கு கொடுக்குறோங்கிறத ரொம்ப கவனித்து அதை கரெக்டாக முழுமையாக அவங்கள்ட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறது ஜக்காத்தில் ஒரு முக்கியமான அம்சம். அத்தம்லீக், ஒப்படைக்கிறது, அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறது. நீங்கள் சஹரு இஃப்தார் வசூலுக்கு எக்காரணம் கொண்டு ஜக்காத்தை கொடுக்கக்கூடாது. சஹர் இஃப்தாரு, பொது விருந்து, இதுவெல்லாம் எல்லாரும் சாப்பிட்றது, ஏழைகள் மட்டும் சாப்பிட்றதில்ல. ஏழைகளுக்கு மட்டுமே சாப்பாடு ஆக்கி போட்டால் கூட ஜக்காத்து நிறைவேறாதுங்க, அந்த தம்லீக் வராது. அரபியில் சொல்லுவாங்க, ஒன்று அல் இபாஹா, இன்னொன்று அது தம்லீக். எல்லாரும் யார் வேணாலும் சாப்பிட்டு போங்க, ஏழைகள்லாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு சொந்தமாக்கி வைக்கிறது இல்லை, தேவைக்கு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. பேக் பண்ணி கொடுத்துட்டோம், அவங்கள்ட்ட பார்சல் போட்டு கொடுத்துட்டோன்னு சொன்னால் அது அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டோம். ஜக்காத்துங்கிறது அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும். அப்போ அவங்கள்ட்ட ஒப்படைக்கப்படும்படியானதில் தான் ஜக்காத்தை நிறைவேற்றணும். அதனால தான் சொல்கிறோம், மஸ்ஜிதுகளுடைய செலவுக்காக வேண்டி ஜக்காத்து பணத்தை கொடுக்கக்கூடாது. ஏன்னா மஸ்ஜிதையும் ஏழைகள் பணக்காரர்கள் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. மதரசாக்களிலும் கூட ஜக்காத்திற்கு அங்கே தகுதி இருக்கிறதா, ஜக்காத்திற்கான வேலை தேவை இருக்கிறதா என்பதை உணர்ந்து கொடுக்கணும். கொடுக்கும்போது இது ஜக்காத்துன்னு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா மதரசாக்களில் 2 விதமான செலவுகளும் இருக்குது. சம்பள செலவுகளும் இருக்குது, எலக்ட்ரிக் செலவுகளும் இருக்குது. அதே சமயத்தில் பிள்ளைகளுடைய செலவுகள், ஏழை பிள்ளைகளுடைய செலவுகளும் இருக்குது. அதனால் கொடுக்கும் பொழுது ஜக்காத்து அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி கொடுக்கணும். நம்ம ஜக்காத்தில் தம்லீக் முக்கியம். உதாரணமாக ஒரு 4-5 வீடு கட்டினாரு ஜக்காத்து பணத்தில், ஏழைகளுக்கு குறைஞ்ச வாடகையில் விட்டுட்டார், இது ஜக்காத்து நிறைவேறாது. ஏன்னா ஜக்காத்து நிறைவேற அவங்களுக்கு சொந்தமாக்கினா தான் ஜக்காத்தே நிறைவேறும். வீட்டை அவங்களுக்கு சொந்தமாக்கி கொடுத்தா ஜக்காத் ஆயிடும். வீட்டை கொடுக்காம நீ வீட்டில் குடியிருந்துக்க, வாடகை கொடுத்துக்க, நான் காலி பண்ண சொன்னால் காலி ஆயிருந்தேன்னா அது யாருக்கு சொந்தம்? அது நம்ம தான் சொந்தமாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஜக்காத்தை நம்ம கொடுக்கவே இல்லை. அதனால் ஜக்காத்தை யார் வசூல் பண்ணுறாங்களோ அவங்களும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஜக்காத்து வசூல் பண்ணுறவங்க இஹ்லாஸான முறையில் சரியான முறையில் கொடுத்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுக்குறது தப்பு இல்லை, தாராளமாக அவங்கள்ட்ட கொடுக்கலாம். அவங்க கொண்டு போய் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னால். இல்லைன்னு சொன்னால் நம்மளே என்ன செய்யணும், ஜக்காத்தை பிரித்து கொடுத்துடணும். நல்லது என்னென்ற நம்முடைய உறவினர்களுக்கு கொடுக்கறது நல்லது. அதில் யார் கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு 2 நன்மையும் கிடைக்கும். ஜக்காத்து கொடுத்த நன்மையும் கிடைக்கும், அதோடு சொந்த பந்துக்களை சேர்ந்து வாழ்ந்த நன்மையும் கிடைக்கும். சொந்தக்காரங்களை கொடுக்கக்கூடாதவங்க 6 பேர், 6 வகை இருக்கிறாங்க. 1 தாய் தந்தை, 3வது 4வது மகன் மகள், 4வது 5வது 6வது கணவன் மனைவி. ஷாஃபி மதுஹபின்படி மனைவியுடைய ஜக்காத்தை கணவனுக்கு கொடுக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஹனஃபி மதுஹபில் இந்த 6 வகையினருக்கும் ஜக்காத்து கொடுக்கக்கூடாது. தாய் தந்தை, கணவன் மனைவி, மகன் மகள், இதில் பேரம் பேத்தியும் வருவாங்க. நானா நானி, மாம்டும்மா மாம்டாப்பா எல்லாம் மேலே போகப்பா, அம்மாவுடைய அம்மா, வாப்பாவுடைய வாப்பா எல்லாரும் வருவாங்க. இவங்களை தவிர மற்ற உறவினர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அண்ணன் தம்பி இருக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க, அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாம். தங்கச்சி பிள்ளைங்க இருக்கிறாங்க, அண்ணனுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாம். நம்முடைய சின்னம்மா மகன், பெரியம்மா மகன், சாச்சி மகன், காளா மகன், குப்பி மகன், மாமி மகன், மாமா மகன், இவ்வளோ பிள்ளைங்க ஆம்பளையோ பொம்பளையோ சிரமப்படுறாங்கன்னா அவங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாம். மகளுக்கு கொடுக்க முடியாது, மருமகன் கஷ்டப்படுறாரு, மருமகனுக்கு ஜக்காத்து கொடுக்கலாம். அதே மாதிரி மாமனாருக்கு ஜக்காத்து கொடுக்கலாம். சிரமப்படுறாரு, ஜக்காத்து வாங்க எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொன்னால் மாமனாருக்கு ஜக்காத்து கொடுக்கலாம். இந்த 6 வகையினையில் தவிர மற்ற எல்லா சொந்தக்காரங்களுக்கும் என்ன செஞ்சு கொள்ளலாம், நம்ம ஜக்காத்தை கொடுக்கலாம். இல்லைன்னு இது மாதிரியான கஷ்டப்பட்டவங்க யாருங்கிறத தேடி நம்மளே கொண்டு போய் அந்த ஜக்காத்தை கொடுக்கறது ரொம்ப சிறந்தது.
அதாவது பைத்துல் மால் அல்லது ஏதாவது தன்னார்வ அமைப்புகள் மக்களுக்கு அழகிய கடன் கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்குது. அழகிய கடன் சொன்னால் வட்டி இல்லா கடன். இப்போ இதுக்காக அவங்க வந்து தொண்டு செய்கிறாங்க, மக்கள்கிட்ட ஃபண்டு வசூல் பண்ணுறாங்க, அவங்க மக்களுக்கு உதவி செய்கிறாங்க. உண்மையிலே இது ஒரு நல்ல காரியம், வட்டியை விட்டும் வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு நல்ல காரியம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் ஜக்காத்துடைய விஷயத்தில் இங்கேயும் தமிழ்நாட்டையும் சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, ஜக்காத்தை பைத்துல் மாலில் தான் கொடுக்கணும், பைத்துல் மாலில் கொடுத்தா தான் ஜக்காத்து கூடுன்னு சொல்கிறவங்களும் சில பேர் இருக்கிறாங்க. ஆனால் இது ஷரியத்துடைய பார்வையில் தவறான ஒரு எண்ணம், கொள்கை. பைத்துல் மாலில் கொடுத்தா தான், இஸ்லாமிய அரசாங்கம் இருக்கும்போது இருக்கிற பைத்துல் மால் என்பது வேறு. இன்னைக்கு இருக்கிற பைத்துல் மாலுக்கு இஸ்லாமிய அரசாங்கத்தின் மூலமாக உருவாக்கப்படக்கூடிய பைத்துல் மாலுடைய சட்டம் அறவே வராது. இது நம்முடைய சட்ட வல்லுநர்கள் தெளிவாகவே எழுதி வச்சிருக்கிறாங்க. அதனால் இன்னைக்குள்ள பைத்துல் மாலில் தான் கொடுக்கணும், பள்ளிவாசலில் பைத்துல் மால் அமைக்கணும், அங்கே தான் கொடுக்கணும், இல்லாட்டி ஜக்காத்தே கூடாது என்று சொன்னால் அது முற்றிலும் தவறு. ஆனால் பள்ளிவாசலிலோ அல்லது பள்ளிவாசலுக்கு வெளியேவோ ஏதோ ஒரு அமைப்பு உருவாகி மக்களுடைய ஜக்காத்தை வசூல் செய்கிறாங்க, அதை கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னு சொன்னால் அதுக்கு சில நடைமுறைகள் ஒழுங்குமுறைகள் இருக்குது. அதை கண்டிப்பாக பேணணும். ஜக்காத்துடைய சட்டங்களை அந்த குழுவில் ஜக்காத்துடைய சட்டங்களை தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இருக்கணும், உலமாக்கள் இருக்கணும், இரையச்சம் உள்ளவர்கள் அதில் இருக்கணும். ஏன்னா பொருளாதார விஷயம், காசு விஷயம். அந்த ஜக்காத்தை வசூல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல கள ஆய்வு செய்யணும். இந்த முஹல்லாவில் ஏழைகள் ஜக்காத்துக்கு தகுதியானவங்க யார் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கள ஆய்வு செய்து பட்டியல் எடுத்து வைக்கணும். அதுக்கு பிறகு தான் இவங்க ஜக்காத்தை வாங்கவே போகணும். ஜக்காத்தை நாங்கள் வாங்கி வச்சுக்கிடுவோம், தேவைப்படும் போது கொடுப்போம், அந்த வேலை நமக்கு தேவையே கிடையாது. நம்ம தொண்டு செய்கிறோன்னு சொன்னால் முதல்ல கள ஆய்வு செய்யணும். யார் யார் ஏழைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது. சில பேருக்கு அன்றாட தேவைகள் இருக்கலாம், விதவைகள் இருப்பாங்க. இன்னும் சில பேருக்கு நல்ல தொழில் தெரியும், தொழில் செய்கிறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். அது மாதிரியானதுக்கு தொழிலுக்கு தேவையான வசதி வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்துட்டா அவங்க அடுத்த வருஷம் ஜக்காத்து கொடுக்குறவங்களாக மாறிடுவாங்க. அது மாதிரி முன்கூட்டியே கள ஆய்வு செஞ்சு அதை தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட கொண்டு போய் உடனடியாக ஒப்படைச்சிடணும். இதில் ஒரு விஷயத்தை விளங்கணும். நாம் ஒரு அமைப்பிட்ட பைத்துல் மால்கிட்ட பணத்தை ஜக்காத்தை கொடுக்குறோன்னு சொன்னால் அந்த ஜக்காத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் ஏழைகள்கிட்ட கொண்டு போய் எப்போ ஒப்படைப்பாங்களோ அப்போ தான் நம்முடைய ஜக்காத்து நிறைவேறும். அது வரைக்கும் நம்முடைய ஜக்காத்து நிறைவேறாது. அதனால் யார் ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமாக நான் சொல்கிறேன், ஒரு வருஷத்துக்கு அதிகமாக சேர்த்து வைக்கக்கூடாது. நல்லது என்னன்னு கேட்டால் வாங்கி ஒரு மாதத்துலேயே கொடுத்துடணும். அதுக்காகத்தான் சொல்கிறோம், கள ஆய்வு செஞ்சு முதல்லையே லிஸ்ட்டு தேர்ந்தெடுங்க. அதுக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் ஜக்காத்தை வசூல் பண்ணுங்க. எல்லாத்தையும் கொடுக்குறதையெல்லாம் வசூல் பண்ணி வச்சுக்க வேண்டாம். தேவையான அளவுக்கு வசூல் பண்ணுங்க, கொடுங்க. அதுக்கு பிறகு தேவை வந்து அதுக்கு பிறகு வசூல் பண்ணுங்க, கொடுங்க. ஒரு மாதத்துக்குள்ளே முடிச்சிடணும். நான் சொல்கிறது ஒரு வருஷங்கிறது அதிகபட்சம். அந்த அளவுக்கு கொண்டு போகக்கூடாது. ஏனென்றால் அவங்க ஜக்காத்து கொடுக்காட்டி அவங்க ஜக்காத்தை நிறைவேறாது. இவங்க கேட்ட மாதிரி ஜக்காத்து பணத்தை வாங்கி வச்சு கடன் கொடுக்குறாங்க. இது ஒரு பெரிய சமூகத்தில் நடக்கிற ஒரு பெரிய குற்றம். அல்லாஹ் ஜக்காத்து யார் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய பொறுப்பின்மை. அது மாதிரி ஆட்கிட்ட ஜக்காத்தையும் கொடுக்கக்கூடாது. ஜக்காத்து பணத்தை வாங்கி கடன் கொடுக்கவே கூடாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வீட்டை கட்டி வாடகை வாங்கி கொள்வது அது ஜக்காத்தாக ஆகாது. அப்போ நம்ம ஃபண்டில் இருந்து தான் ஜக்காத்து கொடுக்குறது, கடன் கொடுக்கணுமே தவிர ஜக்காத்து ஃபண்டில் இருந்து கடன் கொடுக்கக்கூடாது. ஜக்காத்தில் தம்லீக் அவங்களுக்கு உடமையாக்கி கொடுக்கணும். அதனால் நான் வட்டி இல்லாமல் கடன் கொடுக்குறோம், ஜக்காத்து பணத்துலேருந்து கொடுக்குறோம், திரும்ப வாங்கிக்கிறோம், கொடுக்குறோம், திரும்ப வாங்குகிறோம். ஜக்காத்து கொடுத்தவங்களுடைய ஜக்காத்து இதில் நிறைய வராது. அதாவது ஜக்காத்து கொடுக்கறதுக்கு எவ்வளவு கால வரையறை, என்னைக்கு ஜக்காத்து கடமையாகுதோ அன்னைக்கு நம்ம கொடுக்கறது நம்முடைய பொறுப்பில் வந்துடுச்சு. ஆக சிறந்தது அன்னைக்கே கொடுத்துட்றது. அல்லது கொஞ்சம் பக்கத்தில் ஒரு தேவையுள்ளவங்க வெளியே இருக்கிறாங்க, வர வேண்டி இருக்குது, அதுக்காக வெயிட் பண்ணலாமா, ஒரு குறுகிய காலத்திற்கு ஒரு மாத காலத்துக்குள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னால் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம், தப்பு இல்லை. வெயிட் பண்ணுறதுனால தப்பு கிடையாது. அதுக்காக வருஷக்கணக்கில் வெயிட் பண்ணக்கூடாது. ஒரு மாத அளவுக்குள்ளே நான் சொல்கிறது இது வந்து மார்க்க ரீதியாக சட்ட ரீதியாக அளவு நிர்ணயம் பண்ணல. ஒரு மாதம் வரைக்கும் பிற்படுத்திக்கலாம், 2 மாதம் வரைக்கும். இது நம்முடைய மஸ்திகள், நம்முடைய தேவையுள்ளவங்க வர வேண்டி இருக்குது, அவங்க 2 மாதத்தில் வந்துடுவாங்க அப்படின்னா நம்ம 2 மாதம் வரைக்கும் வச்சுக்கிட்டு கொடுக்கலாம். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன கவனம்னா, இது ஜக்காத்து பணத்தை நம்ம தனியாக எடுக்கணும். அந்த ஜக்காத்து பணத்தை போட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணக்கூடாது.
உதாரணமாக 5 லட்ச ரூபா ஜக்காத்து பணம் இருக்குது, வர வேண்டியது 3 மாதம் கழிச்சு தான் வருவாங்க. அந்த 3 மாதத்துக்குள்ளே நம்ம அதையும் பிஸ்னஸில் போட்டு லாபம் சம்பாதிச்சோன்னு சொன்னால் அது நமக்கு ஹராம். அப்படி செய்யக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, அந்த பணம் தனியாக எடுத்து வைக்கணும். அது எடுத்து வைக்கும் பொழுது இது ஜக்காத்துடைய பணம், இது ஜக்காத்திலே கொடுக்கப்பட வேண்டிய பணம்ங்கிறதையும் எழுதி வைக்கணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா ஆயுள் நமக்கு நீடிச்சு தரணும். மௌத்து ஹயாத்து எப்பவும் தெரியாது. நம்ம ஒரு கால் அதை கொடுக்காம வஃபாத் ஆயிட்டோம்னு சொன்னால் பிள்ளைங்க அதை கொடுக்காம கூட போயிடலாம். அப்படி கொடுக்காம போயிட்டா நம்ம மீது தான் குற்றம். அதனால் நம்ம தாமதிக்கிறோம்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு சீட்டு எழுதி தெளிவாக எழுதி இது ஜக்காத்துடைய பணம், இது ஜக்காத்துக்கு தகுதியானவங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டிய பணம்னு வசியத்தும் எழுதிவிட்டு. இருபது பவுனை விற்று வீடு கட்டி இப்போ அந்த பணம் வீடு கட்டுறதுல செலவாயிடுச்சுன்னா ஜக்காத் தேவையில்லை. அந்த பணம் அப்படியே இருக்குது, இன்னும் பாக்கி இருக்குது அப்படின்னா நம்ம ஜக்காத்து கொடுக்க வேண்டிய தேதியில் இருந்தால் அந்த பணத்துக்கு ஜக்காத்து கொடுத்தோம். வீடு கட்டி முடிச்சிட்டோம், பணம் செலவாயிடுச்சுன்னா தேவையில்லை. கையில் பணம் இருந்தால் கொடுத்தோம். வீடு கட்டும்போது ஒரு அதுதான் சுருக்கமாக சொன்னால் ஜக்காத்து கொடுக்குற தேதியில் நம்ம கையில் பணம் எதுக்கு இருந்தாலும் சரி, அதான் கல்யாணத்துக்கோ அல்லது வீடு கட்டுறதுக்கோ எந்த தேவைக்காக பணம் இருந்தாலும் சரி, அந்த தேதியில் இருக்கிற மொத்த பணத்துக்கும் நம்ம ஜக்காத்து கொடுக்கணும். வயதுக்கு வராத பெண் குழந்தைக்கு தாய் தந்தை பெரியவர்கள் தங்கம் வாங்கி வைத்திருந்தால் கொடுக்க வேண்டுமா? உள்ள பாதினால அந்த குழந்தைகளுக்காக பெற்றோர் தங்கம் வாங்கி வைத்திருக்கிறாங்க. அது இதெல்லாம் தங்கம் நகையாக இருக்கும் பொழுது இமாம்களுடைய கருத்து வேறுபாடு இருக்குதுன்னு சொன்னோம். ஷாஃபி மதுஹபின்படி நகை அப்படிங்கிறதுல ஜக்காத்து கிடையாது. நகையாக இருக்குது, தந்தையே வாங்கி வச்சிருக்கிறாங்க பிள்ளைக்கு போடுறதுக்காக அப்படின்னு சொன்னால் அதில் ஜக்காத்து இல்லை. ஹனஃபி மதுஹபின்படி நகை வச்சிருக்கிறாங்க பிள்ளையினுடைய நிக்காகுக்காக, அவங்க இன்னும் பாலிகாகல வயதுக்கு வரலை. வயதுக்கு வராதவங்களுக்கு நம்ம அந்த நகையை உடைமையாக்கிட்டா ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை. அதாவது அவங்க நகையை அவங்களுக்கே கொடுத்துட்டோம், கொடுப்போண்டு வச்சிருக்கிறோமே அப்படி வச்சிருக்காம அவங்களுக்கே கொடுத்துட்டாங்க. என்ன அர்த்தம்? அதை அதுக்கு பிறகு நம்ம நகை மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம இஷ்டத்துக்கு விற்கக்கூடாது, நம்ம இஷ்டத்துக்கு தூக்கி போட்டுக்கக்கூடாது. எப்போவாவது ஒரு தேவைக்கு ஒரு நாளைக்கு போட்டுட்டா வேறு விஷயம் அது. ஆனால் அது நம்ம நகை மாதிரி யூஸ் பண்ணுறது கூடாது. அந்த பிள்ளைகளுக்குன்னு அதை தனியாக பிரித்து கொடுத்துட்டோன்னு சொன்னால் வயதுக்கு வர்ற வரையிலும் ஹனஃபி மதுஹபின்படி ஜக்காத்து கிடையாது. ஆனால் ஜக்காத்தை விட்டு தப்பிக்கிறதுக்கு ஹீலா தந்திரங்கிறத இதை பயன்படுத்தாமல் தேவைக்காக வேண்டி தேவையை கவனித்து அந்த பிள்ளைக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம், அதுக்கு கொடுத்துட்டோன்னு சொன்னால் அப்போ வயசுக்கு வர்ற வரையும் ஜக்காத்து இல்லை. நம்ம அரசு பணியில் மாத வருமானம் பென்ஷன் அப்படின்னா அதுக்கு உரிய சட்டத்தை எப்படி கொடுக்கணும்? அதாவது மாத வருமானம் வருது, பென்ஷன் வருது, மாதம் வந்து கொண்டு இருக்குது. இது நம்ம குடும்பத்துக்கு செலவாகிக்கொண்டே இருக்குது. உதாரணமாக ரமதான் 1 நம்ம ஜக்காத்து கொடுக்குறோம் என்று வச்சுக்கிட்டா, இப்போ அடுத்த ரமதான் 1 நம்மள்கிட்ட இருக்கிற அந்த பென்ஷன் பணம் செலவாயிடுச்சு. அதாவது 612.5 கிராம் வெள்ளியுடைய விலை இந்த காலத்தின்படி 1,70,000 வரைக்கும் அந்த அளவுக்கு இல்லை, அதை விட கம்மியாகத்தான் இருக்குது அப்படின்னா ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை. இல்லை அதை விட அதிகமாக இருக்குது, நம்ம தேவையை விட நம்ம செலவு செஞ்சு போக 612 கிராம் வெள்ளியுடைய கிரயத்தை விடவும் அதிகமாக இருக்குதுன்ற ஜக்காத்து கொடுக்கணும். ஜக்காத்து கொடுக்க வேண்டிய நிர்ணயத்தை சொல்லிட்டீங்க. 612 கிராம் என்னுடைய அளவு இருந்ததுன்னா அதுக்கு மேலே கொடுக்கணும். இப்போ 512 கிராம் வெள்ளிக்கு மேலே வெள்ளிக்கும் 80 கிராமுக்கும் மேலே சட்டம், அதுக்கு மேலே உள்ள ஒரு 6,10,00,000 அவங்களுக்கு செய்யணும் இருந்ததுன்னா அதற்கான டிடக்ஷன் கம்மியாக ஆகலாம். 612 கிராம் டிடக்ஷன் இருக்குது, 80 கிராம் தங்கம் டிடக்ஷன் இருக்குது. எனக்கு சொன்ன மாதிரி
விஷயம் கல்வி கொடுக்கணுமா எல்லா வேலையும் கொடுக்கணுமா? அதாவது எவ்வளவு இருக்குதோ அது எல்லாத்துக்குமே கொடுக்கணும். எதையும் உதாரணமாக இப்போ என்ன கேள்வின்னு சொன்னால் உதாரணத்துக்கு 11 பவுனில் தங்க நாங்கள் ஜக்காத்து கடமையாகுது அப்படின்னு சொன்னால் என்கிட்ட ஒரு 15 பவுன் இருக்குதுன்னு சொன்னால் அந்த 11 கழிச்சிட்டு 4 பவுனுக்கு மட்டும் கொடுக்கணுமா இல்லை மொத்த 15க்கும் கொடுக்கணுமா? அதுதான் கேள்வி இல்லையா? அப்படின்னா மொத்த 15 பவுனுக்கும் தான் கொடுக்கணும், அதை கழிக்கக்கூடாது. அது உனக்கு நமக்கு உச்ச வரம்பு, குறைந்தபட்ச அளவு, அந்த அளவுக்கு இருந்தால் ஜக்காத்து கடமையாகும் சொல்லப்பட்டிருக்கே தவிர அதை கழிச்சு கொள்ளணும் அப்படின்ட்டு இல்லை. 15 பவுன் இருந்தால் 15 பவுனுக்கும் கொடுக்கணும், 20 பவுன் இருந்தால் 20 பவுனுக்கும் கொடுக்கணும், அதில் இருந்து அந்த 11 பவுனை கழிக்கணும் அப்படின்ட்டு கிடையாது. இப்போ நல்ல வருமானத்தில் இருந்தாங்க, தன் தேவைகளை இப்போ ரிட்டையர்ட் பென்ஷன் வச்சுக்கிறாங்க, ஒன்று பென்ஷன் பிரைவேட் எம்ப்ளாயிஸுக்கு அந்த பென்ஷன் கிடையாது. ஆனால் வீட்டில் அந்த சேமிப்பு 40 பவுன் 50 பவுன் இருக்குது, பேங்க் பேலன்ஸ் ஒரு அமௌண்ட் வச்சுருக்கு. இவருக்கு வருமானங்கள் வருஷம் இதை வச்சு தான் அவருக்கு நம்முடைய வாழ்க்கை கட்டணம் போகும். இப்போ அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட 40 பவுன் இருக்குது, இந்த 2% வருஷம் இருக்கணும். அதுக்கப்புறம் அவருக்கு 10 லட்சம் ரூபாய் சேவிங்ஸ் இருக்குது, அதை அவருடைய வாழ்வாதாரத்தில் அவருடைய கொண்டு போயிட்டு இருக்காரு, அதாவது வருமானம். அப்படி இருக்கும்போது அந்த சேவிங் இருக்கு 40 பவுன் 50 பவுன் இருக்குது. இப்போ அந்த இதுலேருந்து வருஷம் இருக்கணுமா இல்லாட்டி அதுக்கு என்ன சொல்றது? அதாவது 40 பவுன் வச்சுருக்கிறாங்க, அது அவங்க யூஸில் இருக்குது. இப்போ அனுப்பி முன்னாடி அதுக்கும் ஜக்காத்து கொடுக்கணும். பென்ஷன் கொண்டு இருக்குது, மாதம் செலவாகி கொண்டு இருக்குது. இப்போ 40 பவுனை ஒவ்வொரு பவுனாக இப்போ 40 பவுன் இருந்தால் ஒரு பவுன் ஜக்காத்து, ரெண்டாவது ஜக்காத்து 2.5%ங்கிறது 40ல் வகுத்துடணும். வகுத்து என்ன விட வருதோ அதுதான் ஜக்காத்து. இப்போ 40 பவுன் இருந்தால் ஒரு பவுன் கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ இதுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமான்னு கேட்டால் கட்டாயம் கொடுக்கணும். ஆனால் ஏறத்தாழ 30 வருஷம் வரைக்கும் அந்த நகை காலியாகாது இன்ஷா அல்லாஹ். 40 பவுன் இருக்குதுன்னு சொன்னால் முதல் வருஷம் ஒரு பவுன் கொடுப்போம், அதுக்கடுத்த வருஷம் அதோட குறைஞ்சிரும். 39 பவுன் ஆயிரும், அதுக்கடுத்த வருஷம் அதோட குறைஞ்சிரும். இப்படியே குறைஞ்சிட்டே போச்சுன்னா ஏறத்தாழ 30 வருஷம் வரையிலும் அது நகை காலியாகாது. அல்லாஹ்வுடைய கிருபையில் அப்படி இருக்கும். மார்க்க ரீதியாக ஒருத்தட்ட 11 பவுன் இருந்தாலே அவங்க பணக்காரங்க தான். அப்போ 40 பவுன் வச்சுக்கிட்டு இதை கொடுத்தா குறைஞ்சிருமே, குறைஞ்சி காலியாயிருமே, காலியாகாது. 11 பவுனுக்கு பிறகு ஜக்காத் கொடுக்க தேவையில்லை, அது பத்திரமா இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு நம்ம கொடுக்க தான் செய்யணும். 30 வருஷத்துக்கு பிறகு தானே, அது வரைக்கும் நம்ம ஜக்காத்து கொடுத்து கொண்டு இருக்கலாம், அதுக்கு பிறகு அதை யோசிச்சுக்கலாம். ஆனால் ஜக்காத்து கொடுக்கறது கட்டாயம். கேளுங்க. நம்ம நிறைய பேருக்கு நம்மளோட இதை அவங்க கட்டி கொடுக்க போனது அவங்க கணவனுடைய பாஷையில் அந்த 40 பவுன் இவ்வளவுக்கு எந்த வருமானம் தெளிவாக பதில் சொல்லிட்டீங்க. இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இப்போ அந்த 40 பவுனுக்கு கணவன் அவர் வருமானம் இல்லை, அவளை சாதனை பண்ணும்போது அவங்க தான் கட்டணும். அவரே பார்த்தீங்கன்னா வங்கியில் அப்படின்னு சொல்லிக்கிறதுலாம் போது அந்த மனைவி மனசாக தவப்படுறாங்க. என்கிட்ட இருக்குது, நம்ம ஒன்று இங்கே கட்டாமையே என்ன பண்ணுறது மன உழைச்சிருக்காங்க. அதே மாதிரி இருக்கிற எல்லா இதுகளுக்கும் அதுக்கு அந்த பெண் இந்த கேள்வி எல்லாத்துட்டையுமே இருக்குது. நம்ம ஜக்காத்து கொடுக்கணுங்கிறத தவிர வேறு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. 40 பவுன் இருக்குது, அந்த பெண்ணுக்கு வேறு வழி இல்லை, கணவனுக்கும் வசதி இல்லை. நம்ம ஜக்காத்து கொடுத்துட்டா நம்முடைய கவலையெல்லாம் என்னன்னு கேட்டால் ஜக்காத்து கொடுத்துட்டு நகை குறைஞ்சிருமேங்கிற கவலை மட்டும்தான். நான் என்ன சொல்கிறேன், கணவன் ஜக்காத்து கொடுக்கணுங்கிற தேவையில்லையே. கணவன் வசதி இல்லாமல் இருக்கிறான்னா அவன் தான் கொடுக்கணும்னு தேவையில்லை. மனைவி நகைக்கு மனைவி தான் பொறுப்பு. இப்போ நம்ம இதெல்லாம் இல்லைன்னா 40 பவுன் நம்ம அப்படியே வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஜக்காத்தும் கொடுக்காம 40 பவுன் அப்படியே வச்சுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே, இதை மார்க்க ரீதியாக அங்கீகரிக்கல. தங்க ஆபரணமாக வாங்கிவிட்டேன், இந்த ஆபரண தங்க நகைக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டுமா? 7 லட்சம் ரூபாய் தங்கம் வாங்கிட்டார். தங்கம் வாங்கிட்டா 7 லட்சம் ரூபாய்க்கான தங்கம் மட்டும் வாங்கினாங்கன்னா இன்றைக்கி 5 பவுனுக்கு 6 பவுனுக்குள்ள தான் வரும். அது மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குது. அவங்கள்ட்ட வேறு வெள்ளியும் இல்லை பணமும் இல்லைன்னு சொன்னால் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய தேவை வராது. இல்லை அது போக பணம் இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஜக்காத்து கொடுக்கும். லம்முல் நிசாப்னு சொல்லுவாங்க. ஷாஃபி மதஹபில் தான் தங்கத்தை தனியாக வச்சுக்கொள்ளணும், வெள்ளியை தனியாக வச்சுக்கொள்ளணும்.
5 பவுன் 6 பவுனும் இருந்துச்சு, பணம் இருந்தால் கூட ஜக்காத்து கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஹனஃபி மதஹ்பிலிருந்து ரெண்டையும் ஒன்று சேர்க்கணும். வேறு பணமோ அல்லது வெள்ளியோ இல்லை, இந்த 7 லட்சத்துக்கான நகை 5 பவுன் 6 பவுன் மட்டும்தான் இருக்குதுன்றா ஜக்காத் தேவையில்லை. இல்லை அது போக வெள்ளியும் பணமும் இருந்துச்சுன்னா அதுக்கு ஜக்காத் கொடுக்கணும். தாய் தந்தை கணவனை மகனுக்கு வந்து எல்லா மதகப்படியும் அப்படிதான். எல்லா மதத்திலும் கொடுக்கக்கூடாது. ஆனால் ஷாஃபி மதத்தில் மட்டும் கொடுக்கக்கூடாது. ஷாஃபி மதத்தில் மட்டும் மனைவியுடைய ஜக்காத்தை கணவனுக்கு கொடுக்கலாம், ஏழையாக இருந்தால். தங்கம் ரெண்டும் சேர்ந்து இருந்தால் அதுக்கு பக்கத்தில் தனித்தனியாக அதாவது தங்கம் 11 பவுன் இருக்குது, வெள்ளியும் 612 கிராம் மேலே இருக்குது, பணமும் இருக்குதுன்றா எல்லாத்தையும் நீங்கள் தனித்தனியாக பிரித்து கொடுத்தாலும் சேர்த்து கொடுத்தாலும் எல்லாம் ஒன்று தான். ஏன்னா எல்லாத்துக்கும் கிரயம் போட்டு 40 டிவைட் பண்ண போகிறீங்க, அதனால் வித்தியாசம் ஒன்றும் வராது. 2% எல்லாத்துக்கும் ஒன்றா தான் வரும். வெளியூரில் ஜமாத் இருக்கும்போது அறிமுகமான ஒருவர் வந்து எனக்கு உதவி கேட்கிறாரு. அவருக்கு நான் கொடுத்துட்டேன். திரும்ப 10 வருஷம் கேட்கிறாரு. ஊரில் எனக்கு சொந்த பசங்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்குறதா அவங்களுக்கு கொடுக்குறதா, அந்த வெளியூர் மனிதனுக்கு நான் கொடுக்கலாமா? அதாவது ஜக்காத்துடைய பணத்தை இதனால தான் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா நேரடியாக அவங்க ஜக்காத்தை கொடுக்க மாட்டாங்க. நான் நேரடியாக அவங்களே ஜக்காத்தை கொடுத்தா அடுத்த வருஷமும் எதிர்பார்ப்பாங்க. ஜக்காத்து கொடுக்குறவங்களுடைய ட்ரிக்ஸ் இதெல்லாம். யார்கிட்டையாவது கொடுத்து நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தான் கொடுத்தேன்னு சொல்லாதீங்க. இப்படின்ட்டு அடுத்த வருஷம் அவங்க வரப்போகிறதில்ல. இப்படி நம்ம நேரடியாக கொடுத்தோன்னு சொன்னால் சரி தருவார், ஒன்றும் கேட்கலாம் அல்லது எதிர்பார்ப்பு இருக்கலாம். இப்போ வெளியூருக்கு மாற்றலாமா ஜக்காத்தை, அதில் இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது. ஷாஃபி மதஹ்பின்படி உள்ளூரில் தான் கொடுக்கணும். உள்ளூர் ஜக்காத்தை உள்ளூரில் கொடுங்க, வெளியூருக்கு கொண்டு போகாதீங்க. ஆனால் ஹனஃபி மதஹ்பின்படி வெளியூரில் ரொம்ப தேவையுள்ளவங்க இருக்கிறாங்க, நம்மை விட இங்கே இருக்கிற சொந்தக்காரங்க, அவங்களுக்கு கொடுக்கறது ஒரு வகையில் சிறந்தது. அதே சமயத்தில் அதை விடவும் தேவையுள்ளவங்க வெளியூரில் இருக்கிறாங்க, அவங்க தேவையும் அதிகமாக இருக்குது. அஸ்லஹ் அஹ்வஜ், ஒன்று தேவையுள்ளவங்க அதிகம் தேவையுள்ளவங்க, ரெண்டாவது அவங்க ரொம்ப நல்லவங்க, அல்லாஹ்வை அஞ்சியவர்கள், மார்க்கத்தின்படி நடப்பதில் கவனம் செலுத்துகிறவங்க. இந்த 2 தன்மையும் அதிகமாக இருந்துச்சுண்டா வெளியூர்காரங்களுக்கும் கொடுத்து கொள்ளலாம். நிலத்தை குத்தகைக்கு பயன்படுத்த கொடுத்திருக்கிறோம், அதில் கிடைக்கும் குத்தகை தொகைக்கு எவ்வளவு ஜகாத் கொடுக்கணும்? குத்தகைங்கிறது கூடுமா கூடாதாங்கிறதுக்கு அப்பாற்பட்டு அதில் வரக்கூடிய பணம் நம்முடைய கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம ஜக்காத் கொடுத்துதான் வருமானத்தில் மற்ற வருமானத்தோடு சேர்ந்து. சொத்துக்களின் மதிப்பிற்கு ஜகாத் கொடுக்கணுமா அல்லது அதிலிருந்து வரும் வருமானத்திற்கு ஜகாத் கொடுக்கணும்? வருமானம் நம்ம சொல்லிட்டோம், எல்லா சொத்துலையும் ஜக்காத்து கடமை இல்லைன்னு சொல்லிட்டோம். எது தங்கம் வெள்ளி வியாபார பொருள் பணம் இதில் ஜக்காத்து கட்டாயம் கொடுக்கணும். வருமானத்தில் மட்டும்தான் கொடுக்கணும்னு கிடையாது, அதனுடைய கிரயத்தில் கொடுக்கணும். நம்முடைய தேவைக்காக வாங்கி வச்சிருக்கிற இடம், வாடகைக்கு விட்டு இருக்கிற இடங்கள், இதிலையெல்லாம் கிரயத்துக்கு கொடுக்க தேவையில்லை. அதிலிருந்து வரக்கூடிய வாடகை வருமானத்துக்கு கொடுத்துட்டா போதும். ஜகாத்தை கொடுக்கும்போது இது சதகா, இது ஜகாத்து என்று சொல்லி கொடுக்கணுமா, இல்லை மனதில் சொல்லி கொடுக்கலாமா? சொந்தக்காரங்களுக்கு நிறைய கொடுக்கும் பொழுது ஜகாத்தை கொடுக்கலாமா? கடனா கேட்கிறாங்க, அது ஜகாத்தா கொடுக்கலாமா? அது சொன்னாமா ஜகாத்து கேட்கலாமா? கடனாக கொடுத்த பணம் திரும்பி கேட்கும் பொழுது பரவாயில்லை. அதனால அதாவது ஜக்காத்து கொடுக்கும்போது ஏற்கனவே சொல்லிட்டோம், நீயத்து கட்டாயம். நீயத்து நம்ம மனசில் இருக்கிறது தான், அவங்கள்ட்ட சொல்லணுங்கிற தேவையில்லை. இது ஜக்காத்துங்க அப்படின்னு சொல்ல தேவையில்லை. இப்போ அவங்கள்ட்ட நிறைய தேவை இருக்குதுன்னு சொன்னால் ஜக்காத்துன்னு நீயத்து வச்சு கொடுக்கலாம். இப்போ கடனாக கேட்குறாங்க, பிறகு கடன் திருப்பி தரமாட்டாங்களே, அப்படிப்பட்ட நிலையில் ஆயிடுவாங்க அப்படின்னு எண்ணம் இருந்துச்சுன்னா அவங்க கடனாக கேட்டால் கூட நம்ம மனசில் ஜக்காத்துன்னு நீயத்து வச்சு கொடுத்துட்டா அது ஜக்காத் ஆயிடும். அவங்க கடனாக தான் வாங்கியிருப்பாங்க, ஆனால் அது ஜக்காத்தாக ஆயிரும். ஆனால் அவங்கள்ட்ட திருப்பி வாங்கக்கூடாது. அதை திருப்பி கொண்டு வந்து ஒரு கால் திருப்பி கொண்டு வந்து தந்தாங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் யாருக்காவது கொடுத்துருங்க, வேணான்னு சொல்லிடணும். இல்லை ஒரு கால் வேறு வழி இல்லாமல் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஜக்காத்துடைய இதில் இருக்கிறது. போன வருடம் நகை விலை போன வருடம் நடந்து இந்த வருடம் விலை கூடிவிட்டது.
2 மாதம் ஆகிறது, அது எப்படி கணக்கு பார்த்து கொடுப்பது? கடந்த வருடத்தை விட அதாவது கடந்த வருடத்தோட இந்த வருடம் விலை கூடி இருக்குது. இந்த வருடம் ஜக்காத்து கொடுக்கும் பொழுது இந்த வருடம் எந்த தேதியில் ஜக்காத்து கொடுக்குறோமோ அந்த தேதியில் தங்கத்திற்கான மார்க்கெட் ரேட் என்னவோ அதன்படி ஜக்காத்து கொடுக்கணும். எப்போது வாங்கலாம்? அந்த சகோதரர் தகுதி பார்க்க வேண்டுமா? அது பல்வேறு ஏழை அவரை கவனிக்கணுமா? ஜக்காத்து யாராக இருந்தாலும் அவர் ஏழையா என்று பார்த்து தான் கொடுக்கணும். அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, ஜக்காத்துக்கு அவர் தகுதியா? நம்ம ஜக்காத்துக்கு தகுதியானவர் சொல்லிட்டோம். வருமானம் போதாதவர், வாழ்க்கைக்கு அன்றாட செலவுக்கும் வழி இல்லாதவர், அல்லது 612 கிராம் அளவுக்கான பணமோ மற்ற சொத்துக்களோ இல்லாதவர். அணிகிற ஜக்காத்து கொடுக்க வேண்டிய கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ அளவு போகுது? அணிகிற மொத்த நன்மைக்கும் கொடுக்க வேண்டியது இல்லையா? ஷாஃபி மதுஹபின்படி அணியிற நகைக்கு ஜக்காத் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு என்ன அளவுன்னு சொல்லப்படலை. ஆனால் ஒன்று சொல்லப்பட்டிருக்குது, ரொம்ப அதிகமாக வச்சிருக்கக்கூடாது. ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது எவ்வளவுன்னு சொல்லப்படலை. ரொம்ப அதிகம்தான் எவ்வளவு, அது ஊரை பொறுத்து மாறுபடும், குடும்பத்தை பொறுத்தும் மாறுபடலாம். அதாவது ஒருத்தங்கள்கிட்ட சில பேர்கிட்ட ஒரு 5 சேலையோடு முடிச்சுக்குவாங்க. அன்றைக்கி யாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. 5 சேலையோடு குறைஞ்சது 50ஆவது இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுடைய பழக்கம், அவங்களுடைய நிலைப்பாடு அது மாதிரி. இது எவ்வளவுன்னு சொல்லப்படலை. அதிகம்ங்கிறது அது நம்ம தான் முடிவு பண்ணணும். இது அதிகம், இன்றைக்கி எவ்வளவு அதிகம். சில குடும்பத்துக்கு பொதுவாக நார்மலாகவே அவங்க 60 பவுன் போடுறது பழக்கம் இருக்கலாம். சில குடும்பத்தில் 30 அப்படின்ட்டு இருக்கும். அப்போ நார்மலாக எவ்வளவு பழக்கமோ அதுதான் அளவு. அதை விட அதிகமாக போச்சுன்னு சொன்னால் எவ்வளவு நகை இருக்குதோ அவ்வளவுக்கும் சேர்த்து தான் கொடுக்கும், அதிகத்துக்கு மட்டுமல்ல. ஜக்காத் என்பது குர்ஆனில் அல்லாஹ்வால் சொல்லப்பட்ட சட்டம். இப்படி சொல்லப்பட்ட சட்டத்திற்கு நிஷாப் அளவு என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சாத்தியமாக இருந்தால் தூர தங்கத்தை நீங்கள் அணியக்கூடியதற்கு கொடுக்க வேண்டாம் என்றும், அகற்சியாக இருந்தால் அணியக்கூடிய தங்கத்திற்கும் சேர்த்து கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வால் சொல்லப்பட்ட இந்த சட்டத்திற்கு சலுகைகள் எப்படி சொல்லலாம்? அதுபோல இப்போ ரமலானுடைய காலத்தில் மட்டும் ஒரு சாபி அவர் சாபியாக இருக்கட்டும், அனபி சாபியாக வளர்ந்து மாறி விடுவதும் இது இடம்பெறக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு தெளிவான விளக்கம் வேண்டும். இதுக்கு முழு தெளிவு கொடுக்கணும்னு சொன்னால் இந்த நேரம் பத்தாது. அந்த தக்லீது உடைய மசாலா சம்பந்தப்பட்டது இது. ஒரு மதுஹபை பின்பற்றுவது கட்டாயமா இல்லையா, ஒரே மதுஹபை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று. ஏன் கேட்டால், இப்போ மதுஹபை மாறும் பொழுது, அதாவது ஒரு ஹதீஸு சில சமயங்களில் ஒரே ஹதீஸு 2 விதமான கருத்துக்கு உட்பட்டதாக இருக்கும், அல்லது ஹதீஸிலேயே வெளிப்படையாக முரண் தெரியும். இப்போ டாய்லெட் போகும் பொழுது ஹதீஸில் இருக்குது, லா தஸ்தக்பிருல் கிப்லத வலா தஸ்தத்பிருஹா, நீங்கள் ஹவுஸ் ஷர்ரிஃபு அவ் கர்ரிஃபு, நீங்கள் டாய்லெட் போனீங்கன்னா கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ உட்காராதீங்க அப்படின்ட்டு இருக்குது. அதே சமயத்தில் சில அறிவிப்புகள் எப்படி இருக்குது, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி உட்கார்ந்து இருந்ததாக, அது கட்டப்பட்ட இடம், அதாவது அந்த காலத்தில் டாய்லெட் இருக்கிற ஒரு வனாந்திரத்துக்கு போவாங்க, அது கக்கூஸ் கட்டப்பட்டு இருக்காது. இப்போ என்ன செய்கிறது, இது மாதிரி 2 ஹதீஸு வெளிப்படையாக முரண் வரும் பொழுது இதில் ஏதாவது ஒன்றை முடிவு செய்யணும். அந்த முடிவு செய்கிற தகுதி எல்லாத்துக்கும் இருந்துச்சுன்னா அவங்க முடிவு செய்யலாம். நமக்கு ஒரு ஹதீஸுக்கு கூட அர்த்தம் தெரியாது, நம்ம அதுக்கு தகுதின்னு முடிவு செய்ய முடியாது. இன்னைக்குரிய புக்கஹாக்கள் மதரசாவிலிருந்து ஓதி வெளியே வரக்கூடிய ஆலிம் கூட அப்படிப்பட்ட தகுதியை அடைய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் தக்லீது தான் செய்யணும். ஓதிட்டு வெளியே வர்றவங்க அவங்களுக்கு கிதாபை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு திறன் வரும். அதற்கு மேலும் திறனை உருவாக்குவதற்கு அதற்கு மேல் படிப்பு பல வருடங்கள் படிக்கணும். அதற்கு பிறகுதான் அதற்குரிய தன்மையை தகுதியை அடைய முடியும். அதற்கான தகுதிகள் எல்லாம் இருந்தால்தான் ஒருவர் தானாக முயற்சித்து ஒரு ஹதீஸை பார்த்து ஒரு முடிவு செய்ய முடியும்.
அப்படிப்பட்ட நிலையில் எல்லாரும் செய்ய முடியாது, எல்லாராலையும் விளங்கவும் முடியாதுங்கிறதுனால ஒரு இமாமை பின்பற்றுகிறோம். நீங்கள் 4 இமாம் எதுக்கு இருக்கிறாங்க, ஒரு இமாம் மட்டும் வச்சுக்கோங்கன்னு சொன்னால், அன்னைக்கு அப்படி சொன்னவங்கெல்லாம் 4 இமாமை வச்சுட்டு 8 இமாமை மாறிட்டாங்க. ஒரு இமாமை விட்டு 4ஆ மாறினாங்க, 5ஆ மாறினாங்க. ஷரியத்தில் கருத்து வேறுபாடை முடித்து வைக்க முடியாது. ஏன்னா இது சஹாபாக்கள் காலத்திலிருந்து வருது. அதனால் கருத்து வேறுபாடு முடியாது, கருத்து வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். இந்த ஜகாத்துடைய விஷயத்தில் மட்டுமல்ல, எல்லா விஷயத்திலுமே சலுகையை தேடுறதுங்கிற வர்றதுனால தான் சொல்ல வேண்டி இருக்குது, நீங்கள் ஒரு மதுஹபை மட்டும் பின்பற்றுங்க அப்படின்னு. அதனால் ஷாஃபி மதுஹபில் இதுலேயும் அப்படி சொன்னாங்க, அதுலேயும் எப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், அதுவும் ஹதீஸில் நகைக்கு ஜக்காத்து கொடுத்தீங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. ஜக்காத்து கொடுக்கப்பட்டுச்சாண்டு அப்படிப்பட்ட ஹதீஸுகளும் இருக்குது. அதே சமயத்தில் அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபாக்களே, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற சஹாபாக்கள் எல்லாம் நகையில் ஜக்காத் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏண்டா அவங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி எப்படி பார்க்குறாங்க, எப்படி ட்ரெஸ் பண்ணுறோமோ, தொப்பி போடுறோம், ட்ரெஸ் பண்ணுறோம், சேலை உடுத்துகிறோம், அது மாதிரி ஒரு பொருள் தேவையான ஒரு பொருள். அது இன்னைக்கு தங்கத்தினுடைய மதிப்பு பெருசாகிடுச்சு, அது ஒரு அணிகலன், அது அந்த பார்வையில் அதை பார்க்குறாங்க. அதனால் இது இஜ்திஹாதுங்கிற ஆய்வு கண்ணோட்டத்தில் வேறுபடக்கூடிய விஷயம். இதை நம்ம 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் பேசி முடிக்கிற விஷயம் அல்ல. அதை நம்ம குர்ஆன் ஹதீஸை ஆழமாக படித்து ஆய்வு செய்யும் பொழுது தான் இந்த கருத்து வேறுபாடு நியாயமானதுன்னு புரியும். அதனால் யார் யார் எந்த மதுஹபில் இருக்கிறோமோ அந்த மதுஹபின்படி அமல் செஞ்சிட்டா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா அதற்கான நன்மையை நிறைவாக தருவான், சலுகை எதிர்பார்க்க வேண்டும். அதில் நம்ம என்ன 3 விஷயம் கவனிக்கணும். ஒரு மனைவிக்காகவோ பிள்ளைக்காக என்ன செய்யணும்னா ஒரு டெபாசிட் தொகை ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்கணும். இப்போ இந்த நிர்வாகிகள் என்ன செய்யறாங்க, பிரித்து அதில் காரணம் ஈடுபட்டிருக்கும் அந்த பிக்ஸ் டெபாசிட் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்குறாங்க. அவன் மனைவியுடைய வாக்காளர்களுக்கு முடிவு வாக்காளர்களுக்கு அது என்ன செய்யறாங்க, ஆய்வு செய்யறாங்க, அவங்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த அமௌண்ட்டு 10 லட்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு வரும்போது இந்த ஒன்று இன்ட்ரெஸ்ட் வரும். 2வது தக்காளி கொடுக்கணுமா வேண்டாம், ஃபிக்ஸட் டெபாசிட் ஏற்கனவே சொல்லிட்டோம், ஜக்காத்து கொடுக்கணும். ஆனால் ஜக்காத்து உடனடியாக கொடுக்கணும்னு இல்லை, வந்த பிறகு கொடுத்துக்கொள்ளலாம், கடந்த வருடத்துக்கும் கொடுக்கணும். பணமாக இருக்கு, அது கண்டிப்பாக நமக்கு திரும்பி வரும். அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஜக்காத்து கொடுக்கணும். வருடத்திற்கு என்னிடத்தில் ஜக்காத்து வாங்கி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கணக்கு இந்த ஜக்காத்து தான் கழிவு. அப்போ இதை கேள்விப்பட்டு ஒரு ஆள் சொல்றாரு, இந்த ஜக்காத்தை தவறைகளை தகவல் கேட்கிறார். அப்படி இருக்கும்பொழுது நம்முடைய ஜக்காத்தை வாங்கி அநாயக கட்டப்பட்டியவர்கள் கொடுக்கணுமா, புதுசாக இவங்க இன்னொன்று கேட்டாங்க, இன்ட்ரெஸ்ட்டு. அதில் இன்ட்ரெஸ்ட் வருமேண்டு. இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக ஹராம். ஃபிக்ஸட் டெபாசிட் ஆகட்டும், சேவிங்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் வராது. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்ட்ரெஸ்ட் வரும். இன்ட்ரெஸ்ட்டில் ஜக்காத்து கடமையாங்கிறது பேச்சே கிடையாது. அது நமக்கு சொந்தமான பணமே கிடையாது. அதை உரியவங்கள்ட்ட கொண்டு போய் ஒப்படைக்கணும் தெரிஞ்சால், அல்லது ஏழைகளுக்கு நன்மையை நாடாமல் கொடுக்கணும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இவங்க கேட்டாங்க கனாஸ், அதாவது அன்றாட தேவைகள் உள்ளவங்களுக்கு கொடுக்கணுமா அல்லது நான் சொல்லக்கூடிய ஜக்காத்து ஒரு ஆள் கொடுத்தா போகுது. 1 லட்சமோ 2 லட்சமோ ஒரு ஆள் கொடுத்தா அவர் தான் சாப்பிட்டு அவர் குடும்பத்தை ஓடிட்டு இருக்கிறாரு. இதை கேள்விப்பட்டு ஒரு ஆள் சொல்றாரு, எனக்கு தாங்கல இந்த வருஷம் அப்படின்னு கேட்கிறாரு. இதில் ஜக்காத்து கேட்குறவங்களுக்கு உரிமை இல்லை, கொடுக்குறவங்க யாருக்கு ரொம்ப தேவை இருக்குதோ அவங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் 2 லட்சத்தை ஒரே ஆளுக்கு மொத்தமாக கொடுக்கறத விட, அவங்க சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னா 2 லட்சத்தை மொத்தமாக ஒரே ஆளுக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. 2 லட்சத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ண போகிறாரு அப்படின்னா கொடுத்து கொள்ளலாம். இல்லாமல் அவர் சாப்பிடத்தான் கேட்குறாருன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம். அவருக்கே கொடுக்குறதா இருந்தால் கூட 50,000 கொடுக்கலாம், அதை முடிச்ச பிறகு கொடுக்கலாம். மொத்தமாக கொடுத்தா என்னவாகும்னு அவருக்கு நிசாபு வந்துடும். 2 லட்சம் பொழுது அவருக்கு ஜக்காத்து கடமையாயிடும் வாங்கினவருக்கு. அப்போ நீங்கள் மொத்தமாக கொண்டு போய் கொடுக்கறது முறையில்லை, பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம். இன்னொருத்தர் எனக்கு தாங்கலன்னு கேட்குறாருன்னு சொன்னால் அது உங்களுடைய விருப்பம். அவர் இவரை விட ரொம்ப தேவையுள்ளவராக இருக்கிறாருன்னு நீங்கள் தெரிஞ்சீங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம், அல்லது கொடுக்காம இருக்கலாம். அல்லது அவர் கேட்குறாருங்கிறதுக்காக ஒரேடியாக கொடுக்காம இருக்காமல் ஏதோ கொஞ்சத்தை கொடுக்கவும் செய்யலாம். அது உங்களுடைய உரிமை, உங்களுடைய இஷ்டம். இதில் ஏழை குமர்களுக்காக அனாதைகளுக்காக வசூல் பண்ணுறாங்கன்னு சொன்னால்
நம்ம கன்ஃபார்மாக தெரியுது அவங்களுக்காகத்தான் வசூல் பண்ணுறாங்க, ஏழைகளுக்காகத்தான் வசூல் பண்ணுறாங்க. ஏழை குமர்கள் அப்படிங்கிறது இருக்கிற மார்க்க ரீதியாக குமர்களுக்கு வசூல்னு ஒன்று கிடையாது. ஏண்டா அது மார்க்கம் அதை நம்மமே திணிக்கல, நம்மளா பெண்களின் மீது திணிச்சு வச்சுருக்கிறோம். ஏண்டா கல்யாணம் முடிக்கிறதுக்கு பெண்களுக்கு செலவுங்கிறது ஒன்று கிடையாது. கணவர் தான் மகர் கொடுக்கணும், கணவர் தேவைப்பட்டால் கணவர் தான் நகை போடணும். மனைவியை நகை போடுன்னு கட்டாயப்படுத்துறதோ, வரதட்சணை வாங்குறதோ, சீர்வரிசை வாங்குறதோ, கட்டாயப்படுத்தி வாங்குறது, விரும்பி கொடுக்கறது எல்லாரும் விரும்பி கொடுக்குறாங்க, நாங்களாக கொடுக்குறோம், நாங்கள் செய்கிறோம், அது வேறு விஷயம். அது விரும்பியோ விரும்பாமலோ அது வேறு விஷயம். ஆனால் வாங்குறது வலிமா உட்பட கணவன் தான் செய்யணும். பெண் வீட்டார் சாப்பாடு போட வேண்டிய நிர்பந்தம் கூட கடமை கூட அவங்களுக்கு கிடையாது. இதுதான் மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய ஒன்று. ஆனாலும் கால சூழல் அவங்களும் செலவு செய்யணுங்கிற நிர்பந்த நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இதுக்கு ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து தான் பொறுப்பு. அந்த நிர்பந்தத்தினால அவங்க நிற்கிறாங்க வசூலுக்கு அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே அப்படி தேவை இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கலாம். அனாதைகள் தேவை இருக்குது, உண்மையிலே அது கன்ஃபார்ம் தான், பொய் புரட்டு இல்லை. சில சமயங்களில் கொமரு காரியம்ட்டு வருஷம் வருவாங்க, எந்த கொமருமே இல்லாமலே வருவாங்க. அதையெல்லாம் கவனித்து நம்ம உறுதிப்படுத்தி கொடுக்கணும். தேவை அதிகமாக இருந்தால் கொடுக்கலாம். உடனே கல்யாணம் வைக்க போகிறாங்க, கல்யாணத்தினுடைய தேவை அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் கொடுக்கலாம். நம்ம கடன் வைக்க ஒருத்தருக்கு அதிகமாக அவங்களுக்கு அதிகமாக கொடுக்கலாம். அதனால நம்மளோட கரன்சி வேற, அவங்களோட கரன்சி வேற. இப்போ உதாரணத்துக்கு தங்கத்தோட வேற இருக்கும், அவங்க வேற இருக்கும். தங்கத்தோட வேலை இங்கே வேறையாக இருக்கும், அந்த நாட்டில் வேறையாக இருக்கும். பிஸ்னஸ் பண்ணும்போது நம்மளுடைய அமௌண்ட் இன்னும் அமௌண்ட் அங்கே தான் இருக்கும், நம்ம கைக்கு தேவை. இந்த சமயத்தில் நான் கட்டாளம் போது இங்குள்ள கரன்சி அவர்களுக்கு பார்த்து கொடுத்தோம்னா அவங்களோட கரன்சி பார்த்து கொடுத்தோம்னா ஜக்காத்துடைய பொறுத்தவரையிலும் மால் எங்கே இருக்குதோ அங்கே உள்ளது தான். ஃபித்ரா அப்படின்னு சொன்னால் நபர் எங்கே இருக்கிறாரோ அதை பார்க்கணும். ஜக்காத்துங்கிறது ஜக்காத்து கொடுக்கப்பட வேண்டிய பொருள், தங்கமோ வெள்ளியோ பணமோ எங்கே இருக்குதோ அங்கே உள்ள வேலைப்படி தான் கொடுக்கணும். ஒரே ஒரு பெண்ணும் ஆப்பிள் ஒரே ஒரே நண்பர்களும் புராணமாக சொல்லிட்டு அங்கே உள்ள ஜகாத் இருக்குது. அந்த ஜகாத்தை அவனுடைய அண்ணனும் தம்பியும் மகத்தால சிந்தா போகிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். அண்ணனும் தம்பியும் அதாவது பாலிகானவங்க, வயசுக்கு வந்தவங்க, 15 வயசுக்கு மேலே உள்ளவங்க, அவங்களுக்கு ஜக்காத்து கொடுக்குற அளவுக்கு வசதி இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்னமே 612 கிராம் அப்படின்னு தான் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஜக்காத்து கொடுக்கலாம், கூட பிறந்த சகோதரர் சகோதரிகள் கொடுக்கலாம். அவரோட 100 பவுனுக்கும் மேலே தங்கம் உள்ளது. அவருக்கு ஜக்காத்து நிலைமை என்ன? அதாவது கணக்கு கொடுக்குற நாளில் கடையில் எவ்வளோ இருப்பு இருக்குதோ, தங்க நகை 100 பவுன் இருக்கலாம், அல்லது 1 கிலோ இருக்கலாம், 2 கிலோ இருக்கலாம், எவ்வளவு இருக்குதோ அந்த இருப்புக்கு கணக்கெடுத்து 2.5% கொடுக்கணும். அதுபோக கையில் பணம் இருந்தால் அதுக்கும் 2.5% எடுக்கணும். திருமணம் செய்த கணவர் மூலம் மனைவிக்கு கொடுத்த தங்க நகை, கணவர் கலந்து திருமணம் மனைவிக்கு அவர் கொடுக்குறாரு, கணவருடைய மனைவி காபிராக இருக்கிறாங்க, அந்த மனைவிக்கு இவர் நகை கொடுத்துருக்காரு. நடந்த நிக்காகுங்கிறது செல்லாது, அவங்க மனைவியும் அல்ல. முதலாவது விளங்கணும், மூமினாக இல்லைன்னு சொன்னால் அவங்க மனைவியும் அல்ல, இந்த நிக்காகும் செல்லாது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கு சொந்தமாயிடும். இது மனைவின்னு இல்லை, காபிர்களுக்கு ஒரு நகையை கொடுத்தாலும் அது அவங்களுக்கு அன்பளிப்பாக ஆயிரும். அது கூடுமா கூடாதாங்கிறது அடுத்து. இந்த நிக்காகவும் செல்லாது, இப்படி செய்யவும் கூடாது, இப்படி கொடுக்கவும் கூடாது. ஆனால் கொடுத்துட்டான்னு சொன்னால் அது அவங்களுக்கு சொந்தமாயிரும். அதை பற்றி இவர் அடுத்து யோசிக்க முடியாது. ஏன்டா இதில் ஜக்காத்தா இல்லையாங்கிற கேள்வியே கிடையாது. வெள்ளம், நிலநடுக்கம் மற்றும் பாலஸ்தீன சகோதரர்களுக்கு
மாதிரி இயற்கை பேரிடர், பாலஸ்தீன சகோதரர்களுக்கு சட்ட ரீதியாக நம்ம அங்கேருந்து எதையும் கொடுக்க முடியாதுங்கிறது வேறு விஷயம். அண்ட் அது வந்து வெளிநாட்டுக்கு போகுது. உள்நாட்டில் இயற்கை பேரிடர் ஏற்பட்டிருக்குது, வீடு வாசல் இழந்திருக்கிறாங்க, சொத்து சுகத்தை இழந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஜக்காத்து பணத்தை கொடுக்கலாம். சக்காத்தை சம்பந்தப்பட்ட கேள்விகள் வந்து அறக்கட்டளைகளை மூலமாக ஏழை மாணவர்கள் கல்வி வேண்டி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. கல்விக்காக கல்வி கட்டணம் ஃபீஸ் கட்ட வேண்டி இருக்குது அப்படின்னா அந்த மாணவர்களுக்கு ஜக்காத் பணத்தை கொடுக்கலாம். அவங்க வந்து ஆமாம் கல்வி கட்டணம் ஃபீஸ் கட்ட வேண்டி இருக்குது, அவங்க பணம் இல்லை அப்படிங்கும் பொழுது அவங்களுடைய மாணவர்களுக்காக நம்ம கொடுக்கலாம் அந்த கல்வி கட்டணத்துக்காக. ஒவ்வொரு வருடமும் கடமையாகும், ஒவ்வொரு வருடமும் கொடுத்துடணும். ஒரு கால் கொடுக்க முடியலைன்னு சொன்னால் எத்தனை வருஷம் கொடுக்கலையோ அத்தனை வருஷத்தை சேர்த்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஒவ்வொரு வருடமும் கணக்கிட்டு கொடுக்கணும். கொடுக்கலன்னு சொன்னால் கடந்த வருடத்துக்கும் சேர்த்து கொடுக்கணும். 4 வருஷம் கொடுக்காம கடைஞ்சிருச்சுன்னா 4 வருஷத்துக்கும் சேர்த்து இப்போ கொடுக்கணும்.